Glory. Amen. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த 6வது மாதத்தின் முதல் ஓய்வு நாளை கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்கான நன்றி செலுத்துகிறேன். இந்த மகிழ்ச்சி நாளில அநேக தடைகள் இருந்தாலும் கூட கர்த்தர் இந்த நாளிலே ஆராதிக்கும்படி வாசல்களை திறந்து கொடுத்திருக்கிறார். அதுக்காக என் தேவனை நான் நன்றி செலுத்துகிறேன். ஆமென். நாளில கூட இந்த காணொலி மூலியமாய் பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதல் சொல்லுகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. அவர் மாறாதவர், அவர் பரிசுத்தம் உள்ள தேவன், அவர் நம்மை அதிகமாய் நேசிக்கிற தேவன். ஹல்லேலூயா. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் அவருடைய வார்த்தைகள் ஒழிந்து போவதுமே சொல்லு. ஹல்லேலூயா. அவர் நமக்கு கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம், இதோ கடைசி நாட்கள் முடிவு பரிந்தியம் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொல்லி, முடிவு பரிந்து நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொல்லி அவர் நமக்கு வாக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. நான் வாழ்கிற ஒவ்வொரு நொடியும் அவர் நம்மோடு கூட இருக்கிற தேவனாக. ஹல்லேலூயா. இந்த காலைவேளை நான் கைவிடப்பட்டேன் என்று சொல்லி ஒருவரை நீ யோசித்து கொண்டிருக்கலாம். மீன் வசனம் சொல்லுது, நான் முடிவு பரிந்தும் சகல நாட்களும் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அவர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த காலை வேளையில கூட சில பாடல்களை பாட போறோம். அதுக்கு முன்பாக நம் கண்களை மூடி ஒரு விசாய் நம் இந்த ஆராதனைக்காய் செபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த காலை வேளைக்கான நன்றி செலுத்துகிறேன். அநேக தடைகள் மத்தியிலும் கூட ஆண்டவரே உம்மை ஆராதிக்கும்படி எங்களுக்கு தயவை உண்டாக்கினே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த 6வது மாதத்தை, இந்த முதல் ஓய்வு நாளை இந்த காணொலி மூலியமாய், இணையதளத்தின் மூலியமாய் ஆண்டவரே உம்முடைய ஜனங்களோடு வார்த்தையை பகிர்ந்து கொள்ள முடியாய், ஆராதிக்க முடியாய் ஆண்டவரே நீ கொடுத்த கிருபைகளுக்கான நன்றி செலுத்துகிறேன். இந்த காலை வேளையில் இந்த அன்புள்ள கருத்தலை கொடுக்கிறேன். பார்க்கிற யாவர் மீதும் கர்த்தருடைய தயவு இறங்கி வரும்படி நான் ஜெபிக்கிறேன். விசேஷமா ஆண்டவரே வார்த்தைகளை கொண்டு பேசுவீராக. நீர் என்ன பேச வேண்டும் சித்தம் வைத்திருக்கிறோம். வார்த்தைகளை கொண்டு நீர் பேச முடியாது போடுகிறேன். வார்த்தைகள் தடையின்றி வரட்டும். வார்த்தையை தடை செய்கிற வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே நீக்கப்படுவதாக. கர்த்தரின் வார்த்தையினாலும் பரிசுத்தாவின் வல்லமையினாலும் இந்த ஆராதனை ஆசீர்வதிக்க முடியாது, வழி நடத்த முடியாது. கருத்தில் ஒப்படுகிறோம். கிருபைக்குள் வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். காலை வேளையிலே மீண்டுமாய் கூட 6வது மாதத்தின் முதல் ஓய்வினாலே சபையார் உங்களை இந்த இணையதளம் மூலமாய் காணும்படி, கர்த்தரை ஆராதிக்கும்படி கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்கான நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. ஆமென். நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். அடுத்த வாரத்துக்குள் நாம் எல்லோரும் தெய்வ சமூகத்தில், தேவனுடைய வீட்டில் மிகுந்த மகிழ்ச்சியோடு கூட ஆராதிப்போம் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். இந்த நாளில இந்த இணையதளம் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள், ஒருவேளை இந்த வீட்டில் எந்த நிலைமை எங்கிருந்து நீங்க பார்த்து கொண்டிருந்தாலும் நீங்கள் என்னோடு கூட சேர்ந்து கர்த்தரை நீங்க ஆராதிங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் ஆராதிக்கும்போது ஒரு மன மகிழ்ச்சியாய் நீங்கள் ஆராதிங்கள். நீங்க ஆராதிக்கும் போது இந்த மாதத்துக்கான பலனை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. ஆமென். எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். ஆண்டவரே, 5 மாதங்களாய் எங்களை வழி நடத்தினீர். 4 மாதத்துக்குள் எங்களை கொண்டு வந்த கிருபைகளுக்காய் எப்படி உம்மை நான் பாடுவேன், எதை சொல்லி நான் உம்மை துதிப்பேன். நீ செய்த நன்மைகள் 1000 ஆண்டவரே, நான் எதை சொல்லி உம்மை துதிப்பேன் என்று சொல்லி கூட. ஹல்லேலூயா. ஆமென். நல்ல கரங்களை தட்டி கூட உற்சாகமாய் என்னோட கூட சேர்ந்து நீங்கள் பாடுங்கள். எப்படி நான் பாடுவேன் ஆண்டவரே, என்ன சொல்லி நான் உங்களை துதிப்பேன் என்று சொல்லி நீங்கள் ஒரு தாகத்தோடு நீங்கள் பாடும்போது கர்த்தர் உங்களை பலப்படுத்த போகிறார். Glory. Thank you, Jesus. எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். ரத்தம் சிந்தி நீத்தவரே,
இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரக்கம் நிறைந்தவரே, எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். அபிஷேகித்து அழைப்பவரே, ஆரூரன் நாயகரே, அபிஷேகித்து அழைப்பவரே, ஆரூரன் நாயகரே, ஐயா ஆரூரன் நாயகரே, ஆரூரன் நாயகரே, எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். Glory, hallelujah. Thank you, Jesus. நன்றியோடு துதிக்கிறோம். Hallelujah. உங்கள் பாதம் அமர்ந்து ஓயாமல் நாங்கள் புத்தகங்களும் கர்த்தாவே. Thank you, Lord. நல்ல உற்சாகமாய் வானோடு படுத்து தேவனை நாம் ஆராதிக்கிறோம். நல்ல கரங்களை உற்சாகமாய் பாடுவோம். உங்கள் பாதம் அமர்ந்திருப்பேன், ஓயாமல் முத்தம் செய்தேன். உங்கள் பாதம் அமர்ந்திருந்து ஓயாமல் முத்தம் செய்தேன், ஐயா ஓயாமல் முத்தம் செய்தேன், ஐயா ஓயாமல் முத்தம் செய்தேன். உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு எடுப்பாத நல்ல பங்குகளை ஆண்டவரே, ஹல்லேலூயா உம்மை துதிக்கிறேன். நல்ல உற்சாகமாய் ஆண்டவரை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் ஒவ்வொரு சேவையாக என்னை விட்டு ஏறுபாடாத நல்ல பங்கு நீதானையா, என்னை விட்டு ஏறுபாடாத நல்ல பங்கு நீதானையா, ஐயா நல்ல பங்கு நீதானையா, ஐயா நல்ல பங்கு நீதானையா. உம்மை உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி நான் பாடுவேன், இயேசையா, உம்மை என்ன சொல்லி நான் துதிப்பேன். Thank you, Lord. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உங்கள் நாமம் உயர்த்திடுவேன். உன் திருப்பத்தை செய்வேன். கலாக்கரங்களுக்கு உற்சாகமாய் Lord. உங்கள் நாமம் உயர்த்திடுவேன், உன் விருப்பம் செய்திடுவேன், உங்கள் நாமம் உயர்த்திடுவேன், உன் விருப்பம் செய்திடுவேன்,
நன்மையினாலே நிரப்பி நம்மை வழி நடத்தினவர். இந்த 6வது மாதத்தும் தமிழ் நன்மையினாலே நிரப்புவார். ஆண்டவரே, இந்த 6வது மாதத்தை நீங்கள் யாரை நம்பி பிரவேசித்து, நீ ஒருவேளை மனுஷன் நம்பி இந்த 6வது மாதத்தை நீ பிரவேசிப்பேன்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கை ஜெயம் இருக்கு. ஆண்டவரே சொல்ல, ஆண்டவரே நான் உண்மை நம்பி வந்தேன், அதனால் நான் வெட்கப்படலை. மனுஷனை நம்பி பிரவேசிப்பேன்னு சொன்னால் வெட்கமோ அவமானம் உண்டாகும். என் தேவனாகிய கிறிஸ்துவை நம்பி பிரவேசிப்பேன்னு சொன்னால் உங்களுக்கு நன்மையும் கிருபையும் ஜீவனும் உண்டாகும். சொல்லுங்க, ஆண்டவரே உண்மை நம்பி வந்த இந்த 6ஆம் மாதத்துல வெட்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. உன் தயவினால ஆண்டவரே என்னை நிரப்பினு சொல்லி நல்ல கரங்களை தட்டி இந்த காலையில் உற்சாகமாய் நான் பாட போகிற உண்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல, உங்களை சொல்லி நல்ல கரங்களை உற்சாகமாய் தட்டி பாட போகிறோம். ஹல்லேலூயா. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல, உன்னைய என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல, உன்னைய என்னை கைவிடல. வெறுமையாய் நான் கடந்து வந்தேன், வெறுமையாய் எனக்கு தந்தேன். வெறுமையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தேன். எல்லோக்கே நான் உம்மை துதிப்பேன். எல்லோக்கே நான் உம்மை துதிப்பேன். ஆயிரப்பட்சம் நின்று என் கண்ணீரை கண்டு கல்லங்கிலே இலக்காய் நீ இறங்கி வந்து ஆண்டவரே இந்த காலையில் ஆராதிக்கிறவர்களை சொல்லி உற்சாகமாய் ஆராதிப்போம். காயப்பட்டு என்ன கண்ணீரை சென்றேன், கலங்கினை எனக்காக இறங்கி வந்தேன். காயப்பட்டு என்ன கண்ணீரை சென்றேன், கலங்கினை எனக்காக இறங்கி வந்தேன். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்த யாவையும் எனக்கு தந்தி. உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்த யாவையும் இறந்து தந்தி. எல்லோக்கே நான் உம்மை துதிப்பேன். எல்லோக்கே நான் உம்மை துதிப்பேன். ஹல்லேலூயா. Thank you Jesus. வேண்டுதெல்லாம் எனக்கு இடைப்பட்ட போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்து ஹல்லேலூயா. பரதேசியாக ஆகிய சுதந்திரமாய் மாற்றி தந்தேன். Glory. Hallelujah. Thank you, Jesus. வேண்டியதெல்லாம் விடைப்பட்ட போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தி. வேண்டியதெல்லாம் விடைப்பட்ட போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தி. பரதேசியாய் நான் தங்கியதை சுதந்திரமாக மாற்றி வந்தேன். பரதேசியாய் நான் தங்கியதை சுதந்திரமாக மாற்றி தந்தேன். எல்லோக்கே நான் உம்மை துதிப்பேன். எல்லோக்கே நான் உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல, உன்னைய என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல, உன்னைய என்னை கைவிடல. வெறுமையாய் நான் நடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி. வெறுமையாய் நான் நடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி. எல்லோக்கே நான் உம்மை துதிப்பேன். எல்லோக்கே நான் உம்மை துதிப்பேன். ஹல்லேலூயா.
நல்லா கரங்களை தட்டி ஆண்டவரே ஆராதிக்க சொல்லி உற்சாகமாய் கர்த்தரை நல்ல கரங்களை தட்டி thank you Jesus hallelujah amen hallelujah சகலவற்றையும் மாற்றி தருகிற தேவன் hallelujah சகலவற்றையும் மாற்றி தருகிற தேவன் amen thank you Lord நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் நன்றியோடு துதிக்கிறோம் hallelujah thank you Jesus thank you Lord hallelujah நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் praise the Lord hallelujah கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது amen இந்த 6வது மாதத்தின் ஜூன் மாதத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்காய் இந்த இணையதள மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற தேவ சபை யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துதல் சொல்கிறேன் ஹல்லேலூயா பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக ஹல்லேலூயா நிமற்றுமாய் உங்களை வழி நடத்தின தேவன் அவர் இனிமேலும் உங்களை வழி நடத்துவார் ஹல்லேலூயா ஆமென் பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி அவர் நமக்கு வாக்குரைத்தவர் வாக்கு மாறாத தேவன் ஹல்லேலூயா ஆமென் இந்த காலையில் கூட கர்த்தர் வார்த்தைகளை நாம் பகிர்ந்து கொள்ள போகிறோம் இந்த நாளை செய்திக்காக கடந்து செல்ல போகிறோம் அதுக்கு முன்பாக ஒரு நிமிடம் கண்களை மூடி நம் வார்த்தைகளுக்காக நான் ஜெபிக்க போகிறோம் அன்புள்ள ஆண்டவரே இந்த 6வது மாதத்தின் முதல் ஓய்வு நாள் ஆராதிக்கும்படி கிருபை கொடுத்தீரே அதுக்காக நன்றி இந்த நாளை வார்த்தையானது ஆண்டவரே பேசும்படியாக ஒப்பிடுகிறேன் என்ன பேச வேண்டும் சித்தம் வைத்திருக்கிறோம் இந்த வார்த்தைகளை கொண்டு பிள்ளைகளோடு ஜனங்களோடு சபையோடு பேசும்படியாய் ஒப்புகிறேன் கடைகளை நீக்குவீராக பரிசுத்த கர்த்தரோட ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையினாலும் ஆண்டவரே வல்லமையினாலும் வழி நடத்த முடியாம ஒப்புடுகிறேன் கிருபைக்குள் வழி நடத்துங்க ஆசீர்வதிங்க இயேசு மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் நாளில கூட மிக மகிழ்ச்சி ஆமென் இந்த நாளில கூட உங்களை மீண்டுமாய் இந்த காணொளி மூலியமாய் சந்திப்பது ஹல்லேலூயா அடுத்த வாரத்துல நிச்சயமாய் கர்த்தருக்குள் விசுவாசிப்பேன் நம்ம எல்லாம் கர்த்தரோட சமூகத்தில் ஆராதிக்க போறோம் ஹல்லேலூயா கர்த்தரோட சமூகத்தில் ஆராதிக்க போறோம் ஹல்லேலூயா எல்லா தடைகளை நீக்கி கர்த்தர் இன்றைக்கு எல்லாவற்றையும் மாற்றி அவர் ஆராதிக்கும்படி கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார் ஆமென் கடந்த வாரத்துல நாம் தியானித்தோம் எதை தியானித்தோம் இதோ வாசப்படி நின்று நான் கதவை தட்டுகிறேன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு திறந்தால் அவனுக்குள் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன் அவன் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு குடும்பங்களுக்கு பிரவேசிக்கும் போது அந்த குடும்பத்துக்குள் படுகிற ஆசீர்வாதங்களை கடந்த வாரத்தில் நாம் தியானித்தோம் ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியில் இருந்த நாட்கள்ல எந்தெந்த வீடுகளுக்கு சொல்லும் போது என்னென்ன ஆசீர்வாதங்கள் உண்டானது என்று சொல்லி கடந்த வாரத்தில் நாம் தியானித்தோம் எந்தெந்த வீட்டுக்கெல்லாம் பிரவேசித்தாரோ அந்த வீடு எப்படியான ஆசீர்வாதங்கள் உண்டானது சொல்லி நாம் தியானித்தோம் இன்றைக்கு கூட இந்த மாதத்தின் முதல் நாளுங்கிறபடியா ஆசீர்வாதங்களை குறித்து கர்த்தரோட வார்த்தையை கொண்டு பேசும்படி ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா அவர் கடந்த வாரம் பார்த்தோம் அவர் வீட்டை ஆசீர்வதிக்கிற தேவன் ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது என்ன ஆசீர்வாதம் உண்டானது நாம் தியானித்தோம் இன்றைய தியானத்துக்கென்று எடுத்துக்கொண்ட தலைப்பு குடும்ப ஆசீர்வாதம் ஃபேமிலி பிளெஸிங் இந்த செய்தி பார்க்கவே ரொம்ப ஒரு உற்சாகம் உண்டாகும் குடும்ப ஆசீர்வாதம் ஹல்லேலூயா இது கர்த்தருக்கு மிக பிரியமான ஒரு காரியம் குடும்பங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார் ஹல்லேலூயா குடும்பங்களை சபிக்கும்படியாய் விரும்புவர் அல்ல குடும்பங்களை அவர் சிருஷ்டிக்கிற தேவன் அல்ல குடும்பங்களை அவர் நிராகரிக்கிற தேவன் அல்ல குடும்பங்களை அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிற தேவன் ஹல்லேலூயா ஆமென் இன்று 6வது மாதத்தின் ஜூன் மாதத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற இதயமாய் பார்த்து கொண்டிருக்கிற கேட்கிற நீங்கள் யாரா இருந்தாலும் சரி உங்கள் குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற விரும்புகிறார் உங்கள் குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார் ஹல்லேலூயா குடும்பங்கள் என்றால் என்ன குடும்பம் எதை குறிக்கிறது அநேக உறவுகளை குறிக்கிறது ஹல்லேலூயா குடும்பம் என்ன சொன்னா ஒரே மனுஷன் தான் அவங்க என்ன சொல்லுவாங்க அவனை பேச்சுலர் சொல்லுவாங்க அவன் கல்யாணம் ஆகி அவனோடு சேர்ந்து பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து இருப்பதுதான் குடும்பம் உறவுகளோடு இருப்பதுதான் குடும்பம் இன்றைக்கு கர்த்தர் உறவுகளோடு இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார்
குடும்பங்களை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. வாசிப்போம். 1 நாளாகும் 17 அதிகாரம் 27வது வசனம். 1 நாளாகும் 17 அதிகாரம் 27வது வசனம். இப்போது உம் அடியாரின் வீடு என்றைக்கும் இருக்கும்படி அதை ஆசீர்வதிக்கிறபடினால் அது என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்றார். ஹல்லேலூயா. வாசிப்போம். 1 நாளாகும் 17:27. 17:27. இப்போதும் உமது அடியாரின் வீடு என்றைக்கு உமக்கு முன்பாக. அடியாரின் வீடு என்ன சொன்னால் குடும்பம். வீடு என்றால் உறவுகள் எல்லாம் சேர்ந்துதான் வீடு. குடும்பம் என்றென்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படிக்கு அதை ஆசீர்வதித்தருளினே. கரவை தட்டி தேவனை சொல்லுவோம். ஹல்லேலூயா. இப்போதும் அடியாரின் வீடு என்றென்றைக்கும் இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தபடினாலே கர்த்தராகிய தேவரே அதை ஆசீர்வதித்தபடியினால் அது என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. கர்த்தராகிய தேவனாகிய கிறிஸ்து ஆசீர்வதிக்கிறபடியினாலே வானத்துக்கும் பூமிக்கும் சர்வ வல்லமையான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறபடினாலே அதுவும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். எந்த குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரோ, எந்த குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரோ அந்த குடும்பங்கள் என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்ள 2 வழி. ஒன்று, மனுஷன் தன்னுடைய சுய பலத்தினால, தன் சுய ஞானத்தினால, கடினமான உழைப்பினால பெறுகிற ஆசீர்வாதம். இந்த மாதிரி ஆசீர்வாதங்கள்லாம் கொஞ்சம் ஏழத்தால மேல போகும், கீழே வரும். ஒரு சில நாட்கள் உயர்ந்திருப்பார்கள், சில நாட்கள் தாழ்ந்திருப்பார்கள். மனுஷர் பிரயாசிக்கிற ஆசீர்வாதம் நிலையில்லாத ஆசீர்வாதம். மனுஷன் உண்டாக்குகிற ஆசீர்வாதம், பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதம் ஒரு நிலையில்லாத ஒரு ஆசீர்வாதம். வசனம் சொல்லுது, அது கர்த்தர் ஆசீர்வதித்தபடினால் அது என்றென்றைக்கும் அது ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். எந்த வீட்டை கர்த்தருடைய கரம் ஆசீர்வதிக்கிறதோ அந்த வீடு நிலைத்திருக்கிற என்றென்றைக்கும் இருக்கிற ஆசீர்வாதமான வீடும் குடும்பமாய் இருக்கிறது. இந்த கர்த்தராகிய இயேசுதான் இன்றைக்கு உங்களோடு கூட இடைப்பட்டு வசனத்தின் மூலமா சொல்கிறார், இன்றைக்கு அது கர்த்தாவே நீ அதை ஆசீர்வதித்தபடினால் அது என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டது. இன்றைக்கு அவர் குடும்பங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக, உங்கள் குடும்பங்களை அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்கள் குடும்பத்தின் எல்லா விதமான காரியங்களையும் அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா விதமான சூழ்நிலைகள் ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும்படியாய் இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். ஹல்லேலூயா. அவர் குடும்பங்களை முதலாவது அவர் ஆசீர்வதிக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். ஆசீர்வாதங்களில் பல வகையான ஆசீர்வாதங்கள் என்று வேதத்தை நாம் பார்ப்போம். ஆசீர்வாதம் 2 மடங்கான ஆசீர்வாதம், 10 மடங்கான ஆசீர்வாதம், 100 மடங்கான ஆசீர்வாதம், 1000 மடங்கான ஆசீர்வாதம், வானத்தின் நட்சத்திரம் போல ஆசீர்வாதம், திரளான ஆசீர்வாதங்கள், கடல் மலை போல ஆசீர்வாதம். கர்த்தர் அநேக விதமான ஆசீர்வாதத்தினாலே தம்முடைய பிள்ளைகளை, குடும்பங்களை வேதத்தில் அநேக ஆசீர்வாதிக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு கர்த்தர் குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆமென். சந்ததிகளாக ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. அவர் தன்னை அடையாளம் காட்டும் போது, நான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன் என்று சொல்லி தன்னை அடையாளம் காட்டும் போது அவர் ஆபிரகாம் குடும்பத்தோடு. ஹல்லேலூயா. இந்த காலங்களிலே ஆமென் அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக. ஏன் கர்த்தர் குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறார்? ஆமென். சங்கீதம் 115:12 சொல்லுது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். அவர் நம்மை நினைத்திருக்கிறார். ஏன் நம்மை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் சொன்னால், அவர் நம்ம மீது ஒரு நினைவாய் இருக்கிறார், நம் குடும்பம் மீது ஒரு நினைவாய் இருக்கிறார். இந்த ஜனங்கள், இந்த குடும்பங்களை நான் ஆசீர்வதியும் என்று சொல்லி ஒரு நினைவாய் இருக்கிறபடினால் அவர் ஆசீர்வதிக்கிறார். சங்கீதம் 115:12 வாசிப்போம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இந்த காலையில நீங்க யாரோ ஒரு மனுஷன் நம்பி வாழ்ந்து கொள்ளலாம். என் ஆசீர்வாதமான வாழ்க்கைக்குள் நடத்துவார், என் ஆசீர்வாதமாக நடத்துவாங்க. இந்த உறவு என் ஆசீர்வாதத்துக்குள் நடத்தும், இந்த உறவு என் ஐஸ்வர்யத்துக்கு நடத்தும் சொல்லி இந்த காலையில அமர்ந்து நீங்க உடைந்து போன, நீங்க நம்பின மனுஷனோ மனுஷோ ஏதோ ஒன்று
நீங்கள் கைவிட்டிருக்கலாம். வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அவர் நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. மனுஷர்கள் மறந்து போகலாம், உறவுகள் மறந்து போகலாம், கர்த்தரோ நினைவு கூறுகிற தேவன் மறப்பதில்லை. ஹல்லேலூயா. அவர் மாறாதவர். மேன்மேன் வசனம் சொல்லுது, இதோ கடைசி நாட்கள் முடிவு பரிந்தும் நான் உங்களோடு கூட இருப்பேன் சொல்லி அவர் வாக்குரைத்தவர். ஹல்லேலூயா. முடிவு பரிந்தும் நம்மளோடு கூட இருப்பார். முடிவு பரிந்தும் ஒரு குடும்பங்களோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. ஆமென். அவர் ஏன் ஆசீர்வாதம் சொன்னால் அவர் நம்மை நினைத்திருக்கிறார். அப்போ ஒரு ஆசீர்வாதம் யார் மூலியமா உண்டாகும்? யார் மூலியமா நம்மளுடைய குடும்பங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகுது? ஹல்லேலூயா. ஆமென். வேதம் சொல்லுது, நம்மளுடைய குடும்பங்களுக்கு ஆசீர்வாதங்கள் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமா, இந்த கிறிஸ்து மூலமா தான் உங்களோட குடும்பங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகுது. ஹல்லேலூயா. ஆமென். நம்ம என்னதான் இந்த பூமியில பிரயாசப்பட்டாலும், என்னதான் நம்ம கஷ்டப்பட்டு நம்ம சம்பாதித்து ஐஸ்வர்யத்தை செய்தாலும் அது ஒரு பரிபூர்ணமா ஆசீர்வாதமா இருக்காது. வேதம் சொல்லுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமா தான் ஒரு குடும்பங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகுது. ஹல்லேலூயா. ஆமென். அப்போஸ்தலர் 3:26 வாசிப்போம். Acts chapter 3 verse 26. அப்போஸ்தலர் 3:26 எடுத்து வாசிப்போம். அவர் உங்கள் எல்லோரையும் பொல்லாதலிருந்து தேவனுக்கு தம்முடைய பிள்ளைகளாக இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களுக்கு அவர் வாசிப்போம். 3:26. அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் தேவன் தம்முடைய பிள்ளையாகிய உங்களை ஆசீர்வதிக்கும்படியாய், குடும்பங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் பிதாவாகிய தேவன் தம் ஒரே பிறனாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிள்ளையாக இயேசுவை எழுப்பி, பிள்ளையாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார். ஹல்லேலூயா. அவர் உயிரோடு செய்தார். நமக்காகவே அவர் உயிர்த்தெழுந்தார். நம்மை ஆசீர்வதிக்க முடியாவே உயிர்த்தெழுந்தார். நமக்காகவே உயிர்த்தெழுந்த தேவன் அவர். ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவன் ஒரே பிறனாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக ஆசீர்வாதமாய் இந்த பூமியில அனுப்பினார் என்று சொல்லு. ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த இயேசு கிறிஸ்து மூலமா தான் இந்த குடும்பங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகுது. ஹல்லேலூயா. ஆமென். இந்த நல்ல ஆண்டவர் நம் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் கொண்டு வருகிறார். இந்த நல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் குடும்பங்களை ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. ஆமென். மாதம் முழுவதுமாய் அவர் நம்மை நடத்த போகிறார், குடும்பங்களை நடத்த போகிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை கலங்கி கொண்டிருக்கலாம். ஆமென். அநேக வருமானம் என்று சொல்லி இந்த உலகம் முழுவதும் ஸ்தம்பித்திருக்கிறது. எங்க பார்த்தாலும் பிரச்சனை, குடும்பங்கள் கலங்கி கொண்டிருக்கிறது. வருமானம் இல்லாதடி போராட்டத்தோடு அநேக குடும்பங்கள் கலங்கி கொண்டிருக்கிறது. அந்த காலவேளையில பார்த்துக் கொண்டிருக்கிறவங்களை, உங்கள் குடும்பங்களை ஆண்டவரை இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். குடும்பங்களை ஆசீர்வதிப்பதுதான் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் பிரியம். ஹல்லேலூயா. நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பதற்காகவே உன்னதங்களிலிருந்து தாழ்வில் இறங்கி வந்தார். உன்னதங்களில் வாசம் செய்கிற தேவன் நமக்காய் இறங்கி வந்தார். உங்களை உயர்த்த முடியாய், குடும்பங்களை உயர்த்த முடியாய், நம்மை உயர்த்த முடியாய், உன்னதங்களிலிருந்து தேவன் நமக்காய் தாழ்வில் இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. அவர் எப்படி நம்ம குடும்பங்களை ஆசீர்வதிக்க போகிறாருமா? இந்த மாதிரி எப்படியாய் ஆசீர்வதிப்பார்? அவர் குடும்பங்களை வெறுமையை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அவர் குடும்பங்களை எப்படி ஆசீர்வதிக்கிறார் என்று சொன்னால் வெறுமையை நிறைவாய் மாற்று. உங்கள் குடும்பத்தில் எதெல்லாம் வெறுமையா இருக்கும், உங்க குடும்பத்தில் எதெல்லாம் வெறுமையா நீங்க எண்ணுகிறீர்களோ, உங்க குடும்பத்தில் எதெல்லாம் நீங்க வெறுமையா இந்நாள் வரை கலங்கி கொண்டிருக்கிறோ, இந்த மாதம் ஜூன் மாதம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வெறுமைகளை, குடும்பங்களை நிறைவாய் மாற்றுகிறது. சங்கீதம் 115:12 சொல்லுது, இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிக்கிறார், அவர் ஆரோன் குடும்பத்தையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் வெறுமையை நிறைவாக்குகிறவர், குறைவுகளை நிறைவாக்குவார். கானான் ஊரிலே அந்த வெறுமையாய் குறைவாய் இருந்த அந்த திராட்சரசத்தை அந்த தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றி அநேகருக்கு போஷித்த தேவன். ஹல்லேலூயா. ஆமென். தன்னுடைய ஊழியம் செய்த நாட்களில் அநேக ஜனங்களை பின்பற்றி வந்தார்கள். அநேக ஜனங்கள் பின்பற்றி வந்தார்கள். அந்த செய்தியை அவர் பிரசங்கம் முடித்த பின்பு ஜனங்கள் பசியாய் இருப்பதை அறிந்து அந்த இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் 2 அப்பத்தினாலே ஜனங்கள் போஷித்த தேவன். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தும் போது அவர் காடைகளை கொண்டு போஷித்த தேவன். அவர் குறைவுகளை அவர் நிறைவாக்கும், வெறுமைகளை அவர் பரிபூர்ணமாக்குவார். உன் குடும்பங்களில் இந்த மாதம் எதெல்லாம் இந்நாள் வரைக்கும் வெறுமையா இருந்ததோ,
ஆண் மாதத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவங்க வெறுமையை அவர் பரிபூரமாய் மாற்றுவார். உங்கள் வெறுமையை அவர் நிறைவாய் மாற்றுவார். அல்லேலூயா. உங்களுக்காகவே பிதாவாகிய தேவன் ஒரே குடும்பம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியில கொடுத்தார். அல்லேலூயா. முதலாவது குடும்பங்களை வெறுமையை அதை நிறைவாக்க போகிறார். அல்லேலூயா. ஆமென். குடும்பங்கள் எப்படி ஆசீர்வாதம் சொன்னார்? முதலாவது வெறுமையை நிறைவாக்க போகிறார். இரண்டாவது குடும்பத்தின் கையின் கிரைகள், கையின் பிரயாசங்களை அவர் ஆசீர்வதிப்பார். அடுத்த மாசம் நீங்க சொல்லலாம், எவ்வளவுதான் நான் பிரயாசப்பட்டாலும், எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் வருமான கையில தங்குறதே இல்லை. எவ்வளவுதான் சம்பாதிச்சு வந்தாலும் பத்துறதே இல்லை. என் கையின் பிரயாசம் வீணா இருந்தா ஹாஸ்பிட்டலுக்கு மருந்துக்கு மாத்திரைக்கு இப்படியே போயிடுது. எப்படி வந்துருது, அது எப்படி போறதுன்னே தெரியல. ஹல்லேலூயா. இன்னும் 10ஆம் தேதி சம்பளம் வாங்கினா 10ஆம் தேதிகளாம் அது கையின் பிரயாசம் தங்குவதில்லை. ஹல்லேலூயா. இந்த மாதம் உங்கள் கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் மீந்தி எடுக்கிற கரங்களாய், மீந்தி எடுக்கிற மாதங்களாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். 7 மீன் 5 2 மீன் 5 அப்பத்தை அநேகருக்கு போஷித்த தேவன், மீந்தி அந்த கூடைகளை எடுக்க செய்த தேவன், இந்த மாதம் உங்கள் கையின் பிரயாசங்களை, கையின் கிரையில் வருமானங்களை மீந்தி எடுக்கிற மாதங்களை மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. குடும்பங்களின் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பார். ஜூன் மாதம் குடும்பங்களை அவர் எப்படி ஆசீர்வாதம் சொன்னால், முதலாவது வெறுமையை நிறைவாக்குவார், வெறுமையை பரிபூர்ணமாக்குவார். ஆமென். இரண்டாவது உங்கள் கையின் பிரயாசங்கள், நீங்க செய்கிற வேலையை ஆசீர்வாதம், நீங்க எதை செய்தாலும் வாய்க்க செய்வார். ஹல்லேலூயா. யோபு 1:10 எடுங்க. யோபு 1:10. நீர் அவனையும் அவன் வீட்டையும். இது யோபின் புத்தகத்தில் ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். இங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக, தேவனுக்கு முன்பாக பிசாசு சொல்லுகிறான். பிசாசு சொல்லுகிறான் தேவனிடத்துல, நீர் அவனையும் வாசிப்போம், நீர் அவனையும் அவன் வீட்டையும். யாரையும்? நீ யோபையும் யோபுடைய வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் என்ன பண்ணிருக்கீங்க? சுற்றி வேலி அடித்திருக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஆமென். பிசாசு சொல்றான், நீர் யோபையும், அவர் என்றால் யோபையும் அவனுடைய வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுத்தி வேலி அடிச்சிருக்கீங்க. ஹல்லேலூயா. அவன் கைகளின் கிரியைகளை ஆசீர்வதித்தே. கையின் கிரியைகளை நீ ஆசீர்வதித்தே. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுமா. ஹல்லேலூயா. ஆமென். அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடித்தீர்களோ என்று சொல்லி யோபை குறித்து சாட்சி சொல்கிறார். ஹல்லேலூயா. யோபை கர்த்தர் ஒரு வேலி அடித்திருந்தார். யோபுடைய குடும்பங்களை வேலி அடித்து வைத்திருந்தார். ஹல்லேலூயா. அவன் சொல்கிறான், அவன் கையின் கிரியைகள் எல்லாம் நீர் ஆசீர்வதித்தீர். ஹல்லேலூயா. அவன் கையின் பிரயாசங்கள் எல்லாம் நீர் ஆசீர்வதித்தீர். அவன் கையின் கிரியைகள் எல்லாம் நீர் ஆசீர்வதித்துன்னு சொல்லி கர்த்தர் சாட்சி சொல்கிறார். ஹல்லேலூயா. இந்த மாதம் கர்த்தர் உங்கள் கையின் கிரியைகளை, நீங்க செய்கிற வேலைகளை ஆசீர்வதிக்க போறார். நீங்க செய்யும் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. வெறுமையா இருந்தவனுடைய கரங்களை கர்த்தர் நிரப்ப போகிறார். ஹல்லேலூயா. ஆமென். இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு இனிமே எனக்கு இல்லையே, இனிமே யாருக்காவது கை எழுந்த நிலைமை வரும்னு சொல்லி ஒரு பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலையில கர்த்தருடைய வசனம் சொல்வது, உங்கள் கையின் கிரியைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. ஆமென். வெறுமையாய் விடாதபடி நீங்க செய்கிற பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. முதலாவது வெறுமையை நிறைவாக்குகிற குடும்பங்கள்ல, இரண்டாவது கையின் கிரியைகளை பிரயாசங்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. மூன்றாவது அவர் ஆகாரத்தை குடும்பங்களுக்கு திருப்தியாய் கொடுத்து ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இதெல்லாம் ஒரு குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியம். எந்த குடும்பத்துல நிறைவில்லாம இருக்க விரும்புறீங்க? எந்த குடும்பத்துல கையின் பிரயாசம் ஆசீர்வாதம், இதெல்லாம் குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. இதெல்லாம் கர்த்தர் கொடுக்க விரும்புறார். இதெல்லாம் தான் குடும்பங்களுக்கு இன்றைக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் கொடுக்க விரும்புறார். இதுதான் குடும்பங்களுக்கு இந்த நாளுக்கான தேவையான தேவைகளா இருக்குது. ஹல்லேலூயா. ஆமென். மூன்றாவது அவர் குடும்பங்களை ஆகாரத்தினாலே, நல்ல உச்சிதமான கோதுமையினால ஒரு போஷிக்கிற தேவன். ஹல்லேலூயா. 3 மாதங்களாய் பூமியில நடந்த நோய் நிமித்தம், தாக்கத்தின் நிமித்தம் அநேகர் பூமியில ஆகாரம் இல்லாமல் கஷ்டப்பட்டார்கள். எத்தனையோ ஜனங்கள், லட்சக்கணக்கான ஜனங்கள் தங்கள் அகதிகளாக சொந்த தேசத்தில் அகதிகளை போல வாழ்கிற ஒரு சூழ்நிலைக்குள் ஆகாரம் இல்லாதபடி எத்தனையோ ஜனங்கள் இன்றைக்கு பார்க்கிறோம்.
மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. அவர் குடும்பங்களை, எத்தனையோ குடும்பங்கள் வருமானம் இல்லாமல் கடந்த 3 மாதங்கள் ஆதாரம் இல்லாமல் எத்தனையோ குடும்பம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. நமக்கு தெரியறதில்ல, ஆனா குடும்பங்கள் இன்றைக்கு ஆதாரம் இல்லாதபடி தங்கள் வாழ்க்கையில கஷ்டப்படுவதை கர்த்தர் கண்ணோக்கி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஜூன் மாதம் உங்கள் ஆதாரங்கள்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்க போறார். இந்த 3-4 மாதங்கள் ஆதாரம் இல்லாமல் கஷ்டப்பட்ட உங்களை கர்த்தர் இந்த மாதம் ஆதாரத்தினால் திருப்தியாக உங்கள் குடும்பங்களை திருப்தியாக போஷிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 132:15 வாசிப்போம். சங்கீதம் 132:15. அதன் ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து வருகிறேன், அதன் ஏழைகளை நான் அப்பத்தினாலே திருப்தியாக்குவேன். அதன் ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து வருவேன், அதன் ஏழைகளை நான் அப்பத்தினால் திருப்தியாக்குவேன். அப்பத்தினாலே உங்களை திருப்தியாக்குவார். போஜனத்தினாலே உங்களை திருப்தியாக்குவார். 3 மாதங்கள் கஷ்டப்பட்டு ஆகாரம் இல்லாதபடி நீங்க கஷ்டப்பட்டு வாழ்ந்திருக்கலாம். ஒருவேளை சாப்பாட்டு கூட ஒருவேளை கஷ்டப்பட்டு இருக்கலாம். கர்த்தர் இந்த 6வது மாதத்தை உங்கள் உச்சிதமான கோதுமையினாலும் உங்கள் அப்பத்தினாலே போஷிக்கிற தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 146:14 சொல்லுது, உச்சிதமான கோதுமையினாலே உன்னை நான் திருப்தியாக்குவேன். சங்கீதம் 146:14 வாசிப்போம். 146:14. சங்கீதம் 146:14. உச்சிதமான கோதுமையினாலே உன்னை நான் திருப்தியாக்குவேன். ஹல்லேலூயா. உச்சிதமான கோதுமையினாலே நம்மை திருப்தியாக்குகிற தேவன். ஹல்லேலூயா. ஆமென். நல்ல போஜனத்தினாலே, நல்ல ஆகாரத்தினாலே அவர் உங்களை ஆசீர்வதிக்க. வாசிங்க. அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி, அவர் உங்கள் எல்லைகளை சமாதானமாய் மாக்கி, உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குவார். உச்சிதமான கோதுமையால் உங்கள் எல்லைகளும் சமாதானமாக்குவார். உங்கள் குடும்பத்தில் என்னென்ன எவ்வளவு எல்லைகள் இருக்கிறதோ உங்கள் குடும்பத்தில் எல்லா எல்லைகளும் சமாதானமாக்கி இந்த ஜூன் மாதத்தில் உச்சிதமான கோதுமையினாலும் நல்ல இதனாலே ஆகாரத்தினாலே அவர் உங்களை போஷிப்பார். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். 4வது, அவர் குடும்பங்களை, பிள்ளைகளை பாதுகாத்து ஆசீர்வதிக்கிற தேவன். 6வது மாதம் அவர் குடும்பங்களை பாதுகாத்து ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. சங்கீதம் 147:13 சொல்லு, 147:13 சொல்கிறது, அவர் உன் வாசல்களில் தாழ்பாள்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உன் பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிப்பார். வாசிப்போம். சங்கீதம் 147:13. அவர் உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி, அவர் உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை உன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். உங்கள் தாழ்பாள்களெல்லாம் பலப்படுத்த போறார். உங்கள் எல்லைகளெல்லாம் பலப்படுத்த போறார். உங்கள் வீடுகளெல்லாம் தாழ்பாள்களெல்லாம் பலப்படுத்தி ஒரு பாதுகாப்புக்குள் கொண்டு வந்து, ஹல்லேலூயா, உங்களிடத்தில் உள்ள உங்கள் பிள்ளைகள், உங்கள் பிள்ளைகள்லாம் அவர் ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. காலையில நீங்க யோசித்து பண்ணலாம், என் பிள்ளையின் வாழ்க்கை ஆசீர்வாதமா இல்லாம இருக்குது. எத்தனையோ பிள்ளைகள் துன்மார்க்கமா பாவத்தில் வாழ்க்கை, எத்தனையோ பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. ஏன் பிள்ளை ஏன் இன்னும் இப்படியா என்று சொல்லி யோசித்து அமர்ந்து கொண்டிருக்கிறார். வசனம் சொல்றது, உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகள் எல்லாம் அவர் ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு உண்டான உங்கள் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்கள் குடும்பத்தில் உள்ள உங்கள் எல்லா பிள்ளைகளும் அவர் ஒரு பிள்ளைகளை ஆசீர்வதித்து இன்னொரு பிள்ளையை அவர் அவமானத்துக்குள் விடுகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. அவர் பாரம்பட்சம் பார்க்காத தேவன். ஹல்லேலூயா. உங்களுக்கு உண்டான எல்லா பிள்ளைகளும் அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. உங்கள் வாசல்கள் தாழ்பாள்களை பலப்படுத்தி உங்களிடத்தில் உண்டான உங்கள் பிள்ளைகளை அவர் ஆசீர்வதித்தார். குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவன், நிறைவுகள் தருகிற தேவன், வெறுமையை நிறைவாக்குகிற தேவன். ஹல்லேலூயா. உங்கள் கையின் பிரயாசங்கள், கையின் கிரைகள் எல்லாம் அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. உங்கள் நல்ல உச்சிதமான கோதுமையினால நல்ல ஆகாரங்களை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கிற விரும்புகிற தேவன். ஹல்லேலூயா. உங்கள் குடும்பங்கள், உங்கள் பிள்ளைகளை பாதுகாத்து அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் குடும்பங்களை விதமாய் ஆசீர்வதிக்க விரும்புகிற தேவனாக. ஹல்லேலூயா. glory. Amen. அப்போ நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால், தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற வேண்டும் என்று சொன்னால் நம்ம என்ன செய்யணும்? ஹல்லேலூயா. ஆமென். ஒரு
ஒரு சாதாரண ஒரு மனுஷன் நம்ம நன்மை பெற வேண்டும் சொன்னால் நம்ம ஏதாவது அவன்கிட்ட செஞ்சாகணும். இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் சொன்னால் நம் தேவனிடத்தில் சில நற்கிரிகளை கத்த நம்மிடத்தை எதிர்பார்க்கலாம். நம்முடைய குடும்ப வாழ்க்கையில, குடும்ப ஜீவியத்துல ஒரு நற்கிரிகளை கர்த்தர் விரும்புகிறார். நம் குடும்பங்கள் தேவனிடத்தில் இருந்து இந்த ஆசீர்வாதங்களால் குடும்பங்கள் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் சொன்னால் சில நற்கிரிகளை, சில காரியங்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. என்ன சொல்றாங்க, குவாலிட்டிஸ், சில காரியங்கள், சில நற்கிரிகளை நம்மளுக்கு எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. ஆமென். வேதத்துல ஆண்டவருடைய தேவன் அநேக குடும்பங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். அநேக குடும்பங்களை அவர் ஆசீர்வதித்தார். இன்று வேதத்திலிருந்து ஒரு குடும்பத்தை நாம் தியானிக்க போகிறோம். ஒரு குடும்பத்தை நாம் தியானிப்போம். ஆபிரகாம் என்னும் ஒரு மனுஷன் இருந்தார். அல்லேலூயா. வேதத்துல ஆபிரகாமை ஏன் கர்த்தர் சந்ததியா ஆசீர்வதித்தார்? அவர் சொல்லும் போதே, நான் ஆபிரகாமின் தேவன், நான் ஈசாக்கு தேவன், நான் யாக்கோபின் தேவன் சொல்லி தன்னை அடையாளம் காட்டிக் கொள்கிறார். அப்படி என்ன ஆபிரகாம் தேவனுக்கு அவ்வளவு, அப்படி தேவன் இடத்துல ஆபிரகாம் என்ன அவ்வளவு நன்மையான காரியங்களை செய்தார், என்ன நற்கிரிகளை தேவன் கண்டார் என்று சொல்லி நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. ஆபிரகாமை கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. ஆபிரகாமை எதற்காக கர்த்தர் ஆசீர்வதித்தார்? ஏன் ஆபிரகாமை கர்த்தர் அளவில்லாத ஆசீர்வாதத்துக்குள் ஆசீர்வாதம் சொல்லி இன்றைக்கு ஆபிரகாம் வாழ்க்கையிலிருந்து நாம் தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 24:1 எடுத்து வாசிப்போம். ஆதியாகமம் 24. ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான். ஆபிரகாம் எங்கேஜ் கிடையாது, வேலை செய்து சம்பாதிக்கிறதுக்கு எங்கேஜ் இல்லை. வயசு சொல்றது, ஆபிரகாம் வயது சென்று முதியவனா இருந்தால் கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களும் ஆபிரகாமை கர்த்தர் சகல காரியங்களும் ஆசீர்வதித்து வந்தார். தொடர்ந்து கொள்கிறார். சகல விதத்திலும் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். ஏன் ஆண்டவராகிய தேவனாகிய கர்த்தருக்கு ஆபிரகாமை ஆசீர்வதிப்பது அவ்வளவு பிரியம்? ஏன் ஆசீர்வதித்துக் கொண்டே வந்தார் என்று வேதத்தில் எழுதப்பட்டு, ஏன் ஆபிரகாம் மீது அவ்வளவு ஒரு அன்பு, ஏன் ஆபிரகாமுக்கு அளவிலான ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்தார் என்று நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். The qualities of Abraham, ஆபிரகாமுடைய நற்கிரிகள், ஏன் ஆபிரகாமை கர்த்தர் அவ்வளவாய் ஆசீர்வாதத்தை என்று சொல்லி இன்னைக்கு ஆபிரகாம் வாழ்க்கையிலிருந்து நாம் தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. இன்றைக்கு நம் குடும்பங்கள் ஆசீர்வாதங்கள் எல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆபிரகாமை போல ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஜாதிகள் தகப்பன் என்று வேதம் சொல்றது. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அவர் தன்னை ரெப்ரசன்ட் பண்ணும்போது அவர் ஆபிரகாமின் சந்ததிகளை சொல்லி ஆசீர்வதிக்கிற அவ்வளவு மேன்மை ஆபிரகாமுக்கு ஏன் கொடுத்தன்னு சொன்னால் இப்ப நாம் தியானிக்க போறோம். அல்லேலூயா. ஏன் தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமை அவ்வளவாய் ஆசீர்வதித்தார், அவ்வளவாய் நேசன்னு சொல்லி நாம் தியானிக்க போறோம். அல்லேலூயா. முதலாவது ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அல்லேலூயா. ரொம்ப முக்கியமானது கீழ்ப்படிதல் தேவனுக்கு ரொம்ப முக்கியமானது. அல்லேலூயா. நம் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், அல்லேலூயா, நம் குடும்பங்கள் ஆசீர்வாதமான ஒரு ஜீவியத்துக்குள் வாழ வேண்டும் சொன்னால், சகல நிறைவுக்குள் வாழ வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய பிள்ளைகளெல்லாம் சமாதானத்தோடு வாழ வேண்டும் சொன்னால், முதலாவது கீழ்ப்படிதல், தேவனுக்கு கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. ஆபிரகாம் ஆசீர்வதிக்க முடியாத முதல் காரணம், கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிக்க விரும்பின முதல் காரணம், தேவனாகிய கர்த்தர் அவனது கீழ்ப்படிதலை கண்டார். அல்லேலூயா. வாசிப்போம். ஆதியாகமம் 12 அதிகாரம் Genesis chapter 12 verse 1 to 4. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன்னுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. நான் உன்னை பெரிய
பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமி உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்கு ஆசீர்வதிக்கப்படும் என்றார். இப்போ ஆசீர்வாதத்தை குறித்து ஆபிரகாமிடத்தில் கர்த்தர் பேசுவார். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று ஆபிரகாமோடு கூட அவர் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்றார். ஆனா அதுக்கு முன்பான முதல் வசதி வாசித்தீங்கன்னாக்கா அதுக்கு முன்பா ஒரு கண்டிஷன் போடுறாங்க. அது என்ன கண்டிஷனாக்கா, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தாரையும் உன்னுடைய வீட்டையாரும் வீட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ சொல்ற. தேசத்தை விட்டு போ. ஹல்லேலூயா, ஆமென். ஆபிரகாம் இருந்த தேசம், சந்ததி சந்திகளா வாழ்ந்த தேசம், குடும்பங்களோடு வாழ்ந்த தேசம், உறவுகளோடு வாழ்ந்த இடம் அது. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஆசீர்வதிக்கிற ஆபிரகாம், ஆனா என்ன பண்ண நீ போ, நான் சொல்லுகிற தேசத்துக்கு நீ போ, நான் சொல்லுகிற தேசத்துக்கு நீ போ. நீங்க இருந்தீங்கன்னா உனக்கு ஆசீர்வாதம் கிடையாது. ஹல்லேலூயா. நான் எங்க சொல்லுகிறேனோ நீ அங்க போ, அவனை ஆசீர்வாதம், அவனை பெரிய ஜாதியா. ஹல்லேலூயா. ஆபிரகாம் யோசிக்கிறான். ஆமென். ஆண்டோட சத்தத்தை மட்டுமே ஆபிரகாம் கேட்கிறான். இந்த தேவனை அவர் பார்த்ததே கிடையாது. ஹல்லேலூயா, ஆமென். இந்த தேவனை பார்த்தது கிடையாது. விசுவாசம், கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு விசுவாசித்து அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படித்து ஆண்டவர் சொல்லுகிற அந்த வார்த்தையின் கீழ்ப்படிந்து தேசத்தை விட்டு கடந்து சென்றார். ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்கு முதலாவது காரணம் கீழ்ப்படிதல். ஹல்லேலூயா, கீழ்ப்படிதல். நீங்க அதே 4வது வசனத்தை வாசித்தீங்கன்னா ஆபிரகாம் முறுமுறுக்கல. ஆபிரகாம் தேவனுக்கு, ஆண்டவரே நான் எப்படி எங்க ரிலேஷன்லாம் விட்டு போக முடியும், ஃபேமிலி ரிலேஷன்லாம் இங்க இருக்கிறாங்க, நாங்க கெட்டு கெதரெல்லாம் பண்றோம், இங்க கிட்ட இருக்கிறோம், உதவிக்கு ஒருத்தர் உதவி பண்றாங்க, கொஞ்சம் தூரம் போயிட்டா எங்க யாரும் உதவி பண்ணுவாங்க அப்படியெல்லாம் சொல்றோம். நம்ம அன்னைக்கு சொல்லல, கொஞ்சம் தூரம் போயிட்டாங்க, சொந்த பந்தெல்லாம் விட்டு போயிட்டாங்க, எப்படி கிட்ட இருந்தாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு கஷ்டத்தோட இன்பத்தோட இருக்கும்போது நாங்க வாழ்ந்து விடுறோம், எப்படி போயிடுவோம், நம்ம தான் அப்படி சொல்லியிருப்போம். ஆனா ஆபிரகாம் சொல்றாரு, ஆண்டவரே ஆண்டவரே என்ன சொல்றாங்க, 4வது வசனம் வாசிங்க. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே என்ன பண்ணாரா, புறப்பட்டு போயிட. ஒண்ணுமே கேட்கல. ஏன் ஆண்டவரே ஆசீர்வதிக்கிற தேவன் இங்கே ஆசீர்வதிக்கிறதா, அது என்ன தேசத்தை விட்டு போறா நீங்க ஆசீர்வதிக்கிறீர், ஏன் எல்லை விட்டு நான் போனா நீங்க ஆசீர்வதிக்கிறீர், ஏன் என் குடும்பத்தெல்லாம் விட்டு போனா நீங்க ஆசீர்வதிப்பீரோ, இங்க என்ன எந்த கேள்வி சொல்ல சத்தத்தை மாட்டிக்க தேவனை பார்த்தது கூட அந்த சத்தத்தை கேட்டு தேவனுக்கு கீழ்ப்படிந்தார், அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். வசனம் சொல்றது, கர்த்தர் ஆபிரகாம் சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். ஹல்லேலூயா, அவன் புறப்பட்டு போனான். ஹல்லேலூயா, அவன் புறப்பட்டு போனான். ஹல்லேலூயா. இதுதான் கர்த்தர் ஆபிரகாம் அதிகமாக நேசிக்க ஒரு காரணம், நண்பனை போல நேசிக்க காரணம். என் சிநேகிதனுக்கு மறைப்பனோ அழிவுகளை நான் செய்ய நினைப்பதை என் ஆபிரகாம் மறைப்போர் என்று சொல்லி நண்பன் ஸ்தானத்தை கொடுக்க காரணம் கீழ்ப்படிதல். ஆபிரகாம் கீழ்ப்படிகிற ஒரு மனுஷனாயிருந்தான். குடும்பங்களை ஆசீர்வதிக்க முதல் காரணம் ஆபிரகாம் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கிற வானத்தின் நட்சத்திரங்களை போல ஆசீர்வதிக்க காரணம் கீழ்ப்படிதல். இந்த வசனங்கள் சொல்லும் போது ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்படவில்லை, வாக்கு தத்தங்களை சுதந்திரம் கொள்ளவில்லை. ஹல்லேலூயா, வாக்கு தத்தம் தான் கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆனா அந்த வாக்கு தத்தத்தை, அந்த சத்தத்தை கேட்டு அவன் கீழ்ப்படிந்தான். ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த ஆசீர்வாதத்தை நான் பார்த்தாதான், இந்த ஆண்டவர் இயேசு எனக்கு ஆசீர்வாதம் கொடுத்தாதான் தேவனை நம்ப சொல்லி நம்ம சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. நீங்கள் கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வாக்கு தத்தங்களை விசுவாசித்து நீ கீழ்ப்படிந்து நீ வாழ்கிற என்று சொன்னால் ஒரு குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆபிரகாம் குடும்பங்களை ஆசீர்வதிக்க முதல் காரணம் ஆபிரகாம் கர்த்தருக்கு சொன்னபடி கீழ்ப்படினார். உடனே போயிட்டார். உடனே வசனம் சொல்லுது, ஆபிரகாம் உடனே சொன்னபடியே புறப்பட்டு போனார். ஹல்லேலூயா. முதலாவது ஆபிரகாம் கீழ்ப்படிந்தவராய் இருந்தார். ஹல்லேலூயா.
முதலாவது எப்படி இருந்தார்? அவரு கீழ்ப்படிந்தவராக இருந்தார். ஹல்லேலூயா. முதலாவது ஆபிரகாம் கீழ்ப்படிந்தவராக இருந்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு குடும்பங்கள் ஆசீர்வதிக்க காரணம், உங்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா? உங்கள் குடும்பங்கள் ஆசீர்வாதமான ஒரு குடும்பம் வாழ இருக்கும்படி விரும்புறீங்களா? நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஹல்லேலூயா. ஏன் இன்னும் ஆசீர்வாதம் வரல? ஏன் இன்னும் என் குடும்பம் தரித்திரம் இருக்குது? ஏன் என் குடும்பம் இன்னும் பிரச்சனை இருக்குது? ஏன் என் பிள்ளைகளின் குடும்பங்கள் இன்னும் இந்த போராட்டத்தில் வாழ்ந்து கொண்டார்கள் சொன்னால், நம் வாழ்க்கையில குடும்பங்களை கீழ்ப்படிதல் இல்லை, கர்த்தரோட வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் இல்லை, கர்த்தரோட வசனங்களுக்கு கீழ்ப்படிதல் இல்லை. ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்க கீழ்ப்படிவது சொன்னால் ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் உங்கள் குடும்பங்களும் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 15:22 வாசிங்க. 1 சாமுவேல் 15 அதிகாரம் 22 வசனம். அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ. அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிறோம், சர்வாங்க தகன பலியும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும். கர்த்தர் பலிகளை விரும்புகிறவர் அல்ல, காணிக்கைகளை விரும்புகிற கொடுப்பது உங்களுக்கு ஆசீர்வாதம். அந்த காணிக்கை கொடுத்துதான் ஒரு ஆசீர்வாதம் உண்டாகுது, உங்கள் வருமானங்களை ஆசீர்வாதம். ஆனா குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறதா? நீங்கள் கொடுத்தினார் மீண்டும் 10 மடங்கு உங்களுக்கு கொடுத்துறாரு. அல்லேலூயா. ஆமென். ஆனா அதன் மேலும் உங்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறதா கேள்வி. நீங்கள் கர்த்தருக்கு கொடுப்பது கர்த்தருக்கு சந்தோஷம் தான். அல்லேலூயா. நீங்கள் கனப்படுத்துகிறீர்கள், உங்கள் வருமானங்களை கனப்படுத்துகிறீர்கள். அந்த கனப்படுத்துகிற உங்கள் வருமானங்களை கர்த்தர் 10 மடங்கு உங்களுக்கு மீண்டும் கொடுத்துறாரு. அல்லேலூயா. ஆனா உங்கள் குடும்பங்கள் அதெல்லாம் ஆசீர்வதிக்கப்படுகிறதா? இல்ல. அல்லேலூயா. வசனம் சொல்லுது, நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது, சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்பதை பார்க்கிலும் சர்வாங்க தகவலையும் சத்தத்துக்கு கீழ்ப்படிவதே அவருக்கு பிரியமா இருக்குது. கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுவதே பிரியமா இருக்கு. உங்களோட குடும்பங்கள் சத்தத்துக்கு கீழ்ப்படுகிற குடும்பங்களா இருக்கும் என்று சொன்னால், உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிகளா இருக்கும் என்று சொன்னால், உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் ஆசீர்வாதங்களை உண்டாக்குகிறார். ஹல்லேலூயா. ஆபிரகாம் குடும்பங்களை ஆசீர்வதித்த தேவன் உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால், முதலாவது உங்கள் வாழ்க்கையில குடும்பங்களே ஒரு கீழ்ப்படிதல் தேவை. ஹல்லேலூயா. ஒரு கீழ்ப்படிதல் தேவை. ஆமென். முதலாவது ஆபிரகாம் வாழ்க்கையில தேவனுக்கு கீழ்ப்படுகிற ஒரு குவாலிட்டி, கீழ்ப்படுகிற ஒரு சுவாபம், கீழ்ப்படுகிற ஒரு நல்ல ஜீவியம் என்பது. ஹல்லேலூயா. இரண்டாவது ஆபிரகாம் வாழ்க்கையில ஏன் கர்த்தர் ஆசீர்வாதம் சொல்லி பார்க்க வரோம். இரண்டாவது ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்தார். அதாவது அவர் கீழ்ப்படிந்தார். ஹல்லேலூயா. வாசிப்போம் இன்னொரு உதாரணம். ஆதியாகமம் 22:1-12 வாசிங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். 22 அதிகாரத்துல அவர் வாக்குரைத்தார். அதுக்கு முன்பாக வாக்குரைத்தார், ஒரு சந்ததியை கொடுப்பேன் என்று சொன்னார், ஒரு பிள்ளையை கொடுப்பேன் என்று சொன்னார். ஒரு நல்ல வாக்குறுத்தத்தை பண்ணது போல ஒரு அழகான நல்ல ஆண்குலை ஈசாக்கை கர்த்தர் கொடுத்தார். இப்ப அவரை வாழ்ந்து பெருசாயிட்டாரு. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஆமென். வாசிங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். ஆண்டவர் ஆபிரகாமை சோதித்தார். இப்போ எப்படி ஒரு நிமிஷம் ஆசீர்வாதத்தை உண்டாக்குனாரு, சந்ததியை கொடுத்தாரு, பிள்ளை இல்லாத ஆபிரகாமுக்கு பிள்ளையை கொடுத்தாரு. இப்போ டெஸ்ட் பண்றாரு, ஆபிரகாம் உண்மையிலே உண்மையிட்ட ஆசீர்வாதமா இருக்கிறாரா? நம்ம ஆசீர்வதிச்சிட்டோம், இப்போ இந்த ஆசீர்வாதத்துல உண்மையா இருக்கிறானா பார்க்கலாம். அல்லேலூயா. உண்மையா இருப்பது ஒண்ணு இல்லாமல் கர்த்தர் மேல் அன்பு சொல்வது பெரிய விஷயம் இல்லை. அல்லேலூயா. பெருமையா இருப்போம் காட்டிலும் பெருமையா இருக்கிற ஒரு ஜீவிதத்தில் வாழும்போது கர்த்தரிடத்தில் அன்பு செலுத்துவது பெரிய விஷயம் கிடையாது. ஆனா உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது, கர்த்தர் உங்களை உயர்த்தும் போது, கர்த்தர் உங்களை உயர்த்தும் போது நீங்க கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறார் என்பதுதான் முக்கியம். ஹல்லேலூயா. ஆமென். வாசிப்போம் வசனத்தை மீண்டும் வாசிப்போம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். இந்த காரியம் நடந்து ஆபிரகாம் என்ன பண்ணாரா? ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவர்
அவன் இதோ அடியேன் என்றான். இதோ அடியேன் என்றார். அப்பொழுது அவர் உன் புத்திரனும் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போ. அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேலே அவனை தகன பலியாக பலியிடு என்றார். எவ்வளவு பெரிய சோதனை, எவ்வளவு ஒரு டெஸ்ட். சாதாரண டெஸ்ட் எல்லாம் இல்ல. சாதாரணமா சோதிக்கப்பட ஆபிரகாமே, குழந்தை இல்லாத ஆபிரகாமுக்கு என்ன பண்ணாரு? குழந்தை கொடுத்தார். இப்போ குழந்தை பிறந்து குழந்தை பெருசாயிட்டாரு. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் காட்டுற மலைக்கு போ, அங்க போயிட்டு நான் உனக்கு கொடுத்த பிள்ளை என்ன பண்ணி பலியிடுறார். எவ்வளவு ஒரு பெரிய டெஸ்ட். நீங்களும் நான் என்ன பண்ணிருக்கோம்? ஆண்டவரே, முதல் சொன்ன உன் தேசத்தை விட்டு போ, நான் பாட்டுக்கு கூடாரத்துல வாழ்ந்திருந்தேன், இந்த பெரிய ஜாதி ஆக்குவேன், வானத்தை நட்சத்திரம் போல சந்ததியில பெருக பண்ணேன்னு சொல்லி எனக்கு ஒரு குழந்தை கொடுத்தீர். இப்ப கொடுத்த அந்த ஒரு குழந்தையும் நீ பலியிட கேட்கிறீரே அப்படின்னு சொல்லி நம்ம உருவெடுத்தோம். அப்படிதான் கத்தர் கொடுக்கும் போது கத்தரை சந்தோஷமா இருக்கும். கத்தர் கொஞ்சம் எடுத்துட்டாக்கா கத்தரை நம்ம பண்றோம், ஆலயத்துக்கு போறதே விட்டுரும். ஹல்லேலூயா, ஆமென். நான் ஆபிரகாம் வாழ்க்கையை பார்க்கிறேன். ஏன் ஆபிரகாம் கத்தர் அவ்வளவா ஆசீர்வதித்தார்? ஏன் தொடர்ந்து கத்தர் அவ்வளவா ஆசீர்வதித்தார்? ஏன் தன்னை நான் ஆபிரகாம் தேவன், ஈசாக்கு தேவன், யாக்கோபின் தேவன் தன்னை அடையாளப்படுத்தி அவர் வெளிப்படுத்தினார். ஆபிரகாம் வாழ்க்கையில ஒவ்வொரு நன்மைகளை பார்க்கலாம். ஹல்லேலூயா, வாசிப்போம். சொல்றாரு, பிள்ளை என்ன பண்ணு, நீ தகன பலி கொடுன்னு சொல்லி. ஆபிரகாம் என்ன பண்ண? உடனே ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து ரெடி ஆயிட்டார். அதிகாலையில என்ன பண்ணாரு? எழுந்து தன் கழுதையின் மேல் யோசித்து பாருங்க, எவ்வளவு ஒரு கீழ்ப்படிதல், உள்ளக்குள்ள எவ்வளவு கவலை இருந்திருக்கும். அந்த கவலைகள்லாம் தேவன் மேல் காட்டாதபடி அதுவும் அதிகாலையில எழுந்து நம்ம என்ன சொல்றாரு? நம்ம யோசிக்கிறேன், ஃபேமிலியில பேசுறோம், மனைவி கூட சொல்லல. ஹல்லேலூயா, என்னது அவங்க வைஃப்ட கூட சொல்றதுல என்ன பண்ணா அது அவ்வளவு உற்சாகம். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி அவ்வளவு ஒரு உற்சாகம். லேட்டா கூட போல, தூங்கி எழுந்து 8 மணிக்கு போறான்னு கூட இல்ல, அதிகாலையில் எழுந்து கர்த்தருடைய சத்தத்தின்படி எழுந்து சென்று சொல்லி வாசிப்போம். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனார். 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டார். போறாரு, பிரயாணம் பண்ணி காலையில போறாரு. பிரயாணம் பண்ண போகும்போது கர்த்தர் சொன்ன இடத்தை பாக்குறாரு. யோசித்து பாருங்க, கர்த்தர் பேசும்போது சொன்ன அந்த வார்த்தையின் நேரம், மறுநாள் காலை அந்த பலி எடுக்கிற நேரம் வரைக்கும் அவரோட மனநிலை எப்படி இருந்திருக்கும்? அவரோட மனநிலை எப்படி இருந்திருக்கும்? கொஞ்சம் யோசித்து நம்ம ஈஸா படிச்சுட்டு போயிடும். ஈசாக்க பலி கொடுத்துட்டாரு. ஹல்லேலூயா, அந்த மனநிலை எப்படி இருந்திருக்கும்? கர்த்தர் அந்த நேற்று உரைத்த அந்த வசனம் கொடுத்த அந்த வாக்கை மறுநாள் வரை அவர் செல்லுமானா எவ்வளவு இதயம் துடித்திருக்கும். என் பிள்ளையை நானே பலி செலுத்த போறேன்னு சொல்லி எவ்வளவு உள்ளத்துல வேதனை இருந்திருக்கும். தன் மனைவிக்கு கூட சொல்லாதபடி எவ்வளவு வாஞ்சி அதிகாலையில் எழுந்து கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து ஒன்றும் பேசாதபடி கடந்து சென்றார். வாசிப்போம். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதைகளை நிறுத்தி இங்கே காத்திருங்கள். இங்கே இருங்கப்பா, நான் போறேன். இப்போ நானும் பிள்ளையாண்டனும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உம்மிடத்திற்கு திரும்பி வருவோம் என்றார். ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியையும் எடுத்துக்கொண்டான். இருவரும் கூடி போனார்கள். அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது
அப்பொழுது அவன் இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, நெருப்பும் கட்டையும் இருக்குது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே? தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கப்பா? நெருப்பு இருக்குது, கட்டை இருக்கு, எல்லாமே இருக்கு. இப்ப தகன பலி போடுபடியா நம்ம வந்திருக்கோம், தகன பலிபடி ஆட்டுக்குட்டி எங்க அப்படின்னு கேக்குறாரு. அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் நமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார், அவர் பார்த்துக் கொள்வார் என்றான். அப்புறம் இருவரும் கூடி போய் தேவன் அவனுக்கு சொல்லி இருந்த இடத்துக்கு அந்த இடத்துக்கு எவ்வளவு ஒரு கீழ்ப்படுதல். தேவன் சொல்லின அதே இடத்துக்கு போய் தகன பலியாய் தன் ஒரே பிறனாக வாக்குத்தத்தம் மூலமாய் காத்திருந்து பெற்ற அநேக ஆண்டுகளாய் குழந்தை இல்லாத ஆபிரகாம் குழந்தை பெற்று மகிழ்ச்சி அடைந்து எல்லா ஜனங்கள் முன்பாக தன் சந்தோஷத்தை வெளிப்படுத்தின ஆபிரகாம் இப்போது மீண்டுமாய் பெற்ற அந்த ஆசீர்வாதங்களை கொடுக்கும்படியா சொல்றாங்க. வாசிப்போம். தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாக ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கடத்தினார். அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே. பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி, அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினார். பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படி அந்த கத்தியை நீட்டினான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் அங்கே இறங்கி வந்து வானத்தில் இறங்கி வந்து ஆபிரகாமே கூப்பிட்டார். அவன் இதோ ஏன் என்றான். அப்பொழுது அவர் பிள்ளையாண்டன் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதப்பா. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்று நீ பாராதபடி வாசிப்போம். பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடினால், எனக்காக நீ ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிந்து வந்தபடினாலே நீ தேவனுக்கு பயப்படுகிறவன், நீ தேவனுக்கு பயப்பட மனுஷன் என்று நான் இப்போது நான் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்றோம். ஹல்லேலூயா. எவ்வளவு ஒரு கீழ்ப்படிதல். ஹல்லேலூயா. இந்த கீழ்ப்படிதல் தான் கர்த்தர் ஆபிரகாமை உயர்த்தினது. இந்த கீழ்ப்படிதல் தான் ஆபிரகாமை குடும்பங்களை ஆசீர்வதிக்க வகை தருகிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த மாதிரியான கீழ்ப்படிதல் கர்த்தர் குடும்பங்களை விரும்புகிறார். ஹல்லேலூயா. நம்மோட ஆனவரை கர்த்தரிடத்துல குறை சொல்றோம். அன்றைவரே இவ்வளவு ஆண்டு நான் ஆலயத்துக்கு போறேன், இவ்வளவு ஆண்டு அதுல நம்ம என்ன பண்றோம், டைட்டில் ஒன்று போட்டுக்கிறோம். இவ்வளவு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், இவ்வளவு வருஷம் விசுவாசி, இவ்வளவு வருஷம் போடுறோம். உங்கள் ஆண்டுகள், உங்கள் சீனியாரிட்டிகளெல்லாம் ஆசீர்வாதம் உண்டாகாது. ஹல்லேலூயா. உங்கள் ஜீவியங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற வாழ்க்கை தான் உங்கள் குடும்பங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகவே அல்லாமல் நீங்க எவ்வளவு சீனியாரிட்டி என்பது முக்கியமான. ஹல்லேலூயா. நீங்க எவ்வளவு சீனியாரிட்டி, எவ்வளவு ஆண்டு விசுவாசிகள், பாரம்பரிய விசுவாசிகள், பாரம்பரியமான குடும்ப விசுவாச குடும்பம் என்பதெல்லாம் முக்கியம் கிடையாது. குடும்பமும் வாழ்க்கையும் கர்த்தருக்கு நீங்க எவ்வளவு கீழ்ப்படுகிறோடு நீங்க வாழ்வதுதான். ஆபிரகாம் கீழ்ப்படிதலான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார், ஒரு கீழ்ப்படிதலான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். ஹல்லேலூயா. எபிரேயர் 11:8 சொல்கிறது, ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெற்ற போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்தான். வாசிவன் ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெற போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டான் என்று எபிரேயர் 11:8 சொல்லப்படுகிறது. எங்க போறான்னு தெரியல, எங்க போறோன்னு தெரியல, ஆனாலும் கூட கர்த்தர் சொன்ன வார்த்தையை விசுவாசித்து கீழ்ப்படிந்து ஆபிரகாம் போனாம் என்று எபிரேயர்ல சாட்சிகள் கொடுக்கப்பட்டது. வாசிப்போது, விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து எங்க போறோம் தெரியல, ஆனா கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து
நான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் போகும் புறப்பட்டு இடம் இன்னதென்று போனான். தெரியாதபடி புறப்பட்டு புறப்பட்டு போனான். போனான். ஹல்லேலூயா. கீழ்ப்படி. நான் எங்க போறேன்னு தெரியாமல் போனார். ஹல்லேலூயா. இரண்டாவது, தான் யாரை கொலை செய்ய போறேன்னு தெரிஞ்சும் அது கத்தரிக்கை கொடுக்க முடியாம போனார். முதலாவது எங்க போறேன்னு தெரியாமல் போனார், கீழ்ப்படிந்து. இரண்டாவது, தன்னை யாரு பலியிட போறோம் என்று தெரிந்தும் பலியிட போனார். ஏன் சொன்னார்? ரெண்டுக்கும் கீழ்ப்படிதல், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிதல். ஹல்லேலூயா. இததான் கர்த்தர் இன்னைக்கு குடும்பங்கள் விரும்புகிறார். உங்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா? உங்கள் குடும்பங்கள் ஆசீர்வாதம் உண்டாக வேண்டுமா? உங்கள் பிள்ளைகளின் குடும்பங்கள் ஆசீர்வாதமா வேண்டுமா? ஹல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு ஆபிரகாமை போல நீங்கள் கீழ்ப்படுகிற ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ வேண்டும் சொன்னால், ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன், ஆபிரகாம் குடும்பங்களை ஆசீர்வதித்த தேவன் உங்கள் குடும்பங்களையும் அவர் ஆசீர்வதித்த தேவன். ஹல்லேலூயா. முதலாவது ஆபிரகாமை ஆசீர்வதிக்க காரணம் கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல். எல்லா சூழலும், எந்த நேரத்திலும் அன்கண்டிஷனல் எந்த கேள்வியும் கேட்காதபடி ஒரு கீழ்ப்படிதல். அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். ஆபிரகாமை குடும்பங்களை ஆசீர்வதிக்க மிகப்பெரிய காரியம் கீழ்ப்படிதல். ஹல்லேலூயா. முதலாவது ஆபிரகாம் கீழ்ப்படிந்தவராய். ஹல்லேலூயா. கீழ்ப்படிதல். இன்றைக்கு கர்த்தர் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கும்படியாய் ஒரு கீழ்ப்படிதலை விரும்புகிறார். ஒரு கீழ்ப்படிதலை விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆமென். இரண்டாவது, குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணுமா? தேவனுக்கு பிரியமில்லாதவர்களை நம்மை விட்டு விலக்க வேண்டும். தேவனுக்கு எதெல்லாம் நம்ம குடும்பங்களில் பிரியமில்லாமல் இருக்கிறதோ, கிறிஸ்துவ ஜீவியத்தில், கிறிஸ்துவ குடும்பங்களில் எதெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமில்லாத காரியங்கள் குடும்பங்கள் இருக்குதோ அதெல்லாம் நீக்கப்படும். அதெல்லாம் நீக்கப்படும் போதுதான் ஆசீர்வாதம் உண்டாகும். ஹல்லேலூயா. தேவனுக்கு பிரியமில்லாத அசுத்தமான காரியங்கள் குடும்பங்கள் இருக்கும் என்று சொன்னால் கர்த்தர் குடும்பங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். ஹல்லேலூயா. ஆமென். நான் பரிசுத்தர், அதனால் நீங்கள் பரிசுத்தமாயிருங்கள். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் உங்கள் குடும்பங்களிலிருந்து விலகும் போது அந்த குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. ஆபிரகாமை ஆசீர்வதிக்க இன்னொரு காரணம், ஒரு பெரிய காரணம், வாழ்க்கையில பிரியமில்லாத ஒரு காரியம் ஒட்டி கொண்டிருந்தது. தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் அது விலகும் போதுதான் ஆசீர்வாதம் உண்டானது. ஹல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு அநேகரோட குடும்பங்கள்ல கர்த்தர் பிரியமா இருக்கிற காரியங்களை காட்டிலும், கர்த்தர் விரும்புகிற காரியங்களை காட்டிலும், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் தான் குடும்பத்தில் இருக்குது. ஹல்லேலூயா. ஏன் இன்னும் ஆசீர்வாதப்படல சொன்னால், குடும்பங்கள் இன்னும் ஏன் அநேக ஆண்டுகள் ரட்சிக்கப்பட்டு அநேக ஆண்டுகள் ஆகியும் ஏன் உங்க குடும்பம் இன்னும் ஆசீர்வாதப்பட சொன்னால், உங்கள் வாழ்க்கையில கர்த்தருக்கு பிரியமில்லாத ஏதோ ஒரு காரியம் ஏதோ ஒரு முறையில இருக்குது. இதை நீங்க நீக்கி போடுங்க. உங்களை நீங்கள் ஆராய்ந்தீங்க. உங்கள் உள்ளங்கள் ஆவியான எதை உணர்த்துகிறாரோ, உங்கள் குடும்பங்கள் இதெல்லாம் எனக்கு பிரியமில்லாத காரியம், உங்கள் குடும்பம் இதெல்லாம் எனக்கு பிரியமில்லாத காரியம் சொல்லி ஆவியான இந்த காலையில உணர்த்தி கொண்டிருக்கிற, உங்கள் உள்ளங்களை பேசிக் கொண்டிருக்கிற, உணர்த்துகிற எந்த காரியமா இருந்தாலும் அது இப்போது நீங்கள் குடும்பங்களை விட்டு நீக்கி விடு என்று சொன்னால் உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் நீக்கா பட்சத்தில், நீங்க அதை நீக்காது இருக்கும் வரைக்கும் உங்கள் குடும்பங்கள் ஆசீர்வாதம் உண்டாகுது. ஹல்லேலூயா. ஆமென். உங்கள் குடும்ப ஆசீர்வாதம் நீங்கள் நீக்குவீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது சொல்லுது. வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? ஹல்லேலூயா. பரிசுத்தத்துக்கும் அசுத்தத்துக்கும் ஐக்கியம் ஏது? ஹல்லேலூயா. தேவனுக்கும் அசுத்தத்துக்கும் ஐக்கியம் ஏது? ஹல்லேலூயா. உங்கள் குடும்பங்களை இன்றைக்கு கர்த்தருக்கு எதெல்லாம் பிரியமில்லையோ ஆராயுங்கள். உங்க குடும்பத்திலிருந்து எடுத்து போடுங்க, உங்க ஜீவத்திலிருந்து எடுத்து போடுங்க, உங்க பிள்ளைகள் எல்லாம் எடுத்து போடுவீர்கள் சொன்னால் உங்கள் குடும்பங்களை ஆசீர்வாதம். ஆபிரகாமை ஆசீர்வாதத்துக்கு உண்டான இன்னொரு காரணம், ஆபிரகாம் வாழ்க்கையில சில காரியங்கள் நீக்கும் போது ஆசீர்வாதம் உண்டாது. ஹல்லேலூயா. வாசிப்போம். அது என்ன நீக்கப்பட்ட போது அவர் ஆசீர்வாதம் என்று ஆதியாகமம் 13:1 வாசிப்போம். Genesis chapter 38 verse 1. 13. ஆபிரகாம் அவன் மனைவியும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான யாவும் அவனுடனே லோத்தும் எகிப்தை விட்டு
தென் திசையில் வந்தார்கள். இப்ப எல்லாம் தென் திசைக்கு குடும்பம் எல்லாம் லோத்தோட சேர்ந்து இப்ப போறாங்க. ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆசீர்வாதமா இப்ப இருக்கிறாரு. சீமானா இருந்தான். நீங்க 5ஆம் வசனம் வாசி. ஆபிரகாமுடனே வந்த லோத்து, ஆபிரகாமுடனே வந்த லோத்துக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தது. அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்க கூடாது இருந்தது. இப்போ பிரயாசப்படி பண்ணும்போது லோத்து வேலைக்காரர்களுக்கும் ஆபிரகாம் வேலைக்காரர்கள் வரைச்சு பிரச்சனை வந்துருச்சு. ஹல்லேலூயா. ஒரு பெரிய பிரச்சனை. ஹல்லேலூயா. இப்போ வழக்கு வருது. இப்போ ஜனங்கள் செய்தியை கொண்டு வருகிறார். ஒரு வாசிப்பு தொடர்ந்து அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை 9 இந்த தேசமெல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறது அல்லவா? 8ஆம் வசனம் வாசிப்போம். ஆபிரகாம் லோத்தை நோக்கி, ஆபிரகாம் பெரிய ஒரு சண்டை வருது. இப்போ 2 பேருக்கும் ஒருவருக்கு ஒரு விட்டு போக ஒத்து போகல. அவருடைய வேலையாட்கள் இவர்கள் வேலையாட்கள் என்னாச்சு? இப்போ சண்டை வந்தது. எனக்கும் உனக்கும், ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என்ன? மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் என்ன? வாக்குவாதம் வேண்டாம். நாம் சகோதரர். இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா? நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ நல்லா உன்னித்து பாரு. நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன். நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன். சாய்ஸ் உனக்கே கொடுத்த. நீ என்னை விட்டு நீ போயிடு. நீ லெஃப்ட்ல போனா நான் ரைட்ல போறேன். நீ ரைட்ல போனா நான் லெஃப்ட்ல போறேன். வாசிப்போம். அப்பொழுது லோத்து கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதா இருக்க கண்டான். இப்போ இவரு நல்லா வெளிச்சல பசே இருக்கிற வயல பார்த்து ஆசைப்பட்டு இவரு போயாச்சு. கர்த்தர் சோதமையும் இப்போ அந்த தேசம் சோதனைக்கு அப்ப நல்லா பசவே இருந்தது. நல்ல ஆரோக்கியமா இருந்தது. இவர் அந்த தேசத்துக்கு போயிட்டார். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 13:15 வாசிப்போம். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியில் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை என்ன கூடுமானால் உன் சந்ததியை எண்ணட்டும். 13 சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாய் இருந்தார்கள். லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு இங்கதான் நீங்க நல்லா முடிவு பண்ணணும். லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி உன் கண்களை ஏறெடுத்து பார். நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கி பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கு சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை என்ன கூடுமானால் தூளை என்ன கூடுமானால் சந்ததி எண்ணப்படும். இப்பதான் கர்த்தர் வாக்கு. இப்பதான் ஆசீர்வாதம் பரிபூர்ணமா உண்டாகுது. சொல்ல எப்ப தெரியுமா? லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு. ஆபிரகாமை விட்டு லோத்து பிரிந்த பின்புதான் ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதம். சொல்ல லோத்து ஆபிரகாமே வலதுபுறம் இடதுபுறம் மேற்கே கிழக்க எல்லாம் சுத்து ஆக நட்சத்திர பார், கடல் மலையில பார், அவ்வளவா என்ன கொடுமான் அவ்வளவா ஒரு சந்ததி இப்ப தெரியுங்களா? லோத்து ஆபிரகாமை விட்டு லோத்து வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ஒரு தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை. எப்பவுமே ஒரு செழிப்பை பார்க்கிறது, தேவனை பார்க்காதபடி சோதாமை பார்க்கிற ஒரு வாழ்க்கை. எது நல்லா இருக்குது அங்க ஓடிடுறது. ஹல்லேலூயா. லோத்து ஒன்றுமில்லாதபடி நல்ல ஐஸ்வர்யத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆனாலும் கூட தேவனுடைய மனுஷனும் சகோதரர்களோடு வாழாதபடி தனக்கு முன்பாக இருக்கிற ஒரு சோதாமை தெரிந்து கொண்டு லோத்து வாழ்ந்து போனது. லோத்தை போல ஒரு வாழ்க்கை எதெல்லாம் இருக்குது? லோத்தை போல சோதாம் போல ஒரு வாழ்க்கையில் எதெல்லாம் இருக்குது? இன்றைக்கு அதை நீக்க வேண்டும்.
லோத்துவில் போல அடையாளமா இருக்கிற சோதாவின் குமாரன் அந்த கொடூரமான பாவ வாழ்க்கை எந்த காரியம் இருந்தாலும் அதை நீக்கும் போதுதான் கர்த்தர் கொண்டு வர ஆசை. லோத்துவை போல இருக்கிற காரியங்கள், சோதாவை போல இருக்கிற காரியங்கள் ஒரு வாழ்க்கையை நீங்கள் நீக்குவீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் கொண்டு வர ஆசை. இரண்டாவது வசனம் சொல்லுது, லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு அது வரைக்கும் கர்த்தர் சொல்லுவேன், அது வரைக்கும் நட்சத்திரம் போல நான் சொல்லுவேன். எப்போ லோத்து பிரிந்து போனான் அப்போ கர்த்தர் பிரிந்த பின்பு ஆண்டவர் சொல்ல ஆசீர்வதித்தார். வானத்து நட்சத்திரம் போல ஆசீர்வதித்தார், பூமியை மனை துளை போல ஆசை. ஒருவன் அது என்ன கூடுமானால் அது என்ன கூடட்டும் அவ்வளவா ஆசீர்வதிக்கும் சந்ததி சொல்லி கர்த்தர் அளவில்லாமல் லோத்து பிரிந்த பின்பும் ஆபிரகாமுக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டானது. ஹல்லேலூயா. கடல் மலையை போல வானத்து நட்சத்திரம் போல குடும்ப சந்ததியில் ஆசீர்வதித்தார். இன்றைக்கு குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னார், குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். லோத்த போல இருக்கிற ஜீவியங்கள், லோத்த போல இருக்கிற காரியங்கள் நம்ம வீட்டு நீக்கும் போதுதான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறது. வாழ்க்கை ஆராயும் குடும்பம் எதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத இருக்கிறதோ, தேவனுக்கு இன்னுமா ரட்சிக்கப்பட்ட அநேக வருஷங்கள் ஆகி கூட இன்னும் லோத்துவ போல ஏதோ ஒரு ஜீவியம், சோதாம் குமாரனை போல பார்க்குகிற ஒரு ஜீவியம் இதெல்லாம் இருக்குதோ, நம்ம வாழ்க்கையில அசுத்தங்களை பார்க்கிற காரியங்கள் எது இருக்குதோ, சோதாமை போல பார்க்கிற ஜீவியம் எதெல்லாம் இருக்குதோ நீங்க நீக்குவீர் என்று சொன்னால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த போது கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஒரு வாழ்க்கையில ஒரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் சொன்னால், இரண்டாவது ஒரு வாழ்க்கையில கர்த்தருக்கு பிரியமில்லாத சோதாம் போல காரியங்கள், பாவமான ஜீவியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை, பிரியமில்லாத காரியங்கள் இன்னும் அநேக ஆண்டுகளாய் நீ கர்த்தரோடு கூட வாழ்ந்து உங்கள் குடும்பங்கள் இதுல இருக்கிற அநேக காரியங்கள் நீங்கள் நீக்காமல் இருக்கும் வரை ஒரு குடும்பத்தில் ஆசீர்வாதம் உண்டாகும். ஹல்லேலூயா. நீங்கள் நீக்குவீர் என்று சொன்னால், லோத்து நீக்கப்பட்ட போது ஆபிரகாம் ஆசீர்வதித்த போல கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. முதலாவது ஆபிரகாம் கீழ்ப்படிந்தபடினால் ஆசீர்வாதம் உண்டானது. இரண்டாவது லோத்து ஆபிரகாம் விட்டு பிரியும் போது ஆசீர்வாதம் உண்டானது. ஹல்லேலூயா. ஆமென். வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமான காரியங்கள் நீங்க நீக்குவீர் என்று சொன்னால் உங்கள் குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. இன்னும் ஆபிரகாம் வாழ்க்கை நிறைய காரியங்கள் இருக்கு, அநேக நன்மையான காரியங்கள், ஆசீர்வதிக்க ஒரு காரணம் இல்லை, இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கு சொன்னா நேரங்கள் பார்க்காது. இன்னும் ஒரே ஒரு காரியத்தை, நல்ல காரியங்களை நாம் பார்த்து நாம் முடிக்க போறோம். ஹல்லேலூயா. ஆபிரகாம் இன்னொரு நல்ல குவாலிட்டி என்ன சொன்னா, ஆபிரகாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறார். ஆபிரகாம் தனக்காக மாத்திரம் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஜனங்களை நீ ரட்சிக்காவிட்டால் ஜீவ புஸ்தகத்திலிருந்து பேரை கிறுக்கி போடுவோம்ப்பா, கிறுக்கி போடுவேன்னு சொல்லி மற்றவர்களுக்காக பரிதபிக்கிற ஒரு ஜெபஜீவி, மற்றவர்களுக்காக கண்ணீர் விடுகிற ஒரு ஜீவியம், மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற ஒரு ஜீவியம், இதுதான் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. இன்று அநேக நம் வாழ்க்கையில ஏன் குடும்பம் ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி நம்ம குடும்பங்களுக்காகவே நாம ஜெபித்துக் கொண்டு, ஹல்லேலூயா, நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்க கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் மற்றவர்களுக்காக ஜெபிப்பது ரொம்ப முக்கியமானது. ஆபிரகாமை ஆசீர்வதிக்க, குடும்பத்தை ஆசீர்வதிக்க இன்னொரு காரணம், ஆபிரகாம் இன்னொரு குவாலிட்டிஸ், மற்றவர்களுக்காய் ஜெபிக்கிறவராய் இருந்தார். ஆதியாகமம் 18:20-23 நீங்க அந்த அதிகாரத்தை நீங்க வாசிக்க வேண்டும் சொன்னா, ஆதியாகமம் 18:23 வாசிங்க. பின்பு கர்த்தர் சோதம் கொமோராவின் கூக்குரல் பெரிதா இருப்பதினாலோ, எந்த லோத்து கூக்குரல் நல்ல அழகா இருக்குதுன்னு சொல்லி ஆபிரகாம் விட்டு போனானோ, இப்போ அழகான பசுமையா இருந்த சோதம் என்னாயிடுச்சு, அழிவுக்கு வந்தாச்சு. ஆமென். இப்போ ஒரு செய்தி வருது, அந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு, அழிவு உண்டாக போறதுன்னு சொல்லி இப்போ சகோதரன் இருக்கிற ஆபிரகாம் பாருங்க, விட்டு போன சகோதரனுக்கு ஆட்சி. அவர்களின் பாவம் மிகவும் கொடிதா இருப்பதினாலோ நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அந்த கூக்குரலின் படியே, இப்போ பாவம் சோதாக்குமார பெருகினால நான் இறங்கி போய் சோதாக்குமாரை நான் அழிக்க போறேன்னு சொல்லி அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்றார். அப்பொழுது அந்த
அந்த புருஷன் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ இன்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து துன்மார்க்கனோடு நீதிமானை அழிப்பீரோ? இப்போ ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றோம். ஆண்டவரே, துன்மார்க்கனோடு கூட சேர்ந்து நீ நீதிமானை அழிப்பீரோ? பட்டணத்துக்குள்ளே ஒருவேளை 50 நீதிமான்கள் இருப்பார்கள். அந்த நீதிமான் இருந்தா ஒருவேளை நீ அழிப்பீரோ? அதற்குள் இருக்கும் அந்த 50 நீதிமான்களின் நிமித்தம் ரட்சியாமல் அந்த ஸ்தலத்தை அழிப்பீரோ? துன்மார்க்கனோடு நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமா இருப்பதாக, நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடப்பிப்பது உமக்கு தூரமா இருப்பதாக. அதே அதிகாரத்தை நீங்க அப்படியே வாசித்து கொண்டு வந்தா எவ்வளவு முடியுமோ தேவனிடத்துல பரிந்து பேசிக் கொண்டிருந்தார். எவ்வளவோ தனக்கு உண்டான காரியத்தினால எப்படியெல்லாம் அந்த லோத்தை ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி எவ்வளவு முடியுமோ பரிந்து பேச முடியுமோ தேவனிடத்துல மன்றாடிதே அந்த வேதத்துல வாசிக்கும். 50 பேர் 30 பேர் 20 பேர் 10 பேர் இருந்தா நீ நீதிவான் இருந்தா அழிப்பிரோன்னு சொல்லி தன் நேசிக்கிற சகோதரனை அழிவுக்கு உண்டாகாதபடி ஜெபித்துக் கொண்டார். ஆபிரகாம் வாழ்க்கையில மற்றவர்களுக்காக பரிதபித்து மற்றவர்களாய் பரிதபிக்கிற ஒரு ஜெபஜீவி, ஒரு மன்றாட்டு ஜீவன், தனக்கென்று ஜெபிக்காதபடி தன் ஒரே குமாரனான ஈசாக்கு மரிக்க கொடுக்கும் போது ஆண்டவர்ல மன்றாடவே இல்லை, அல்லேலூயா, ஜெபிக்கவே இல்லை, நேரடியா போனா. ஆனா இப்போது ஒரு அழிவு வரும்போது, ஒரு பட்டணத்துக்கு அழிவு வரும்போது, சோதோம் குமார் அழிவு போதுன்னு சொல்லும் போது அந்த தேசத்தை மற்றவர்களுக்காய் பரிந்து பேசுவதாய் இன்றைக்கு இந்த மாதிரி ஜீவிகளை தேசத்துக்காய் பரிந்து பேசுகிற வாழ்க்கை, தேவசத்துக்காய் கலங்குகிற ஒரு ஜீவன், அழிந்து போகிற ஆத்மகளுக்காய் ஜெபிக்கிற ஒரு ஜெபஜீவன். இன்றைக்கு எத்தனையோ ஜனங்கள் தேவன் அறியாமல் இன்னும் பாவத்திலும் துன்மார்க்கத்திலும் வாழ்ந்து கொண்டு, எத்தனையோ ஜனங்கள் கண்ணீரிலும் வேதனையிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஜெபிக்கும்படியான ஒரு ஜீவியம் குடும்பங்களும் இருக்கு. எத்தனை பேர் நம்ம குடும்பத்துல மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறோம்? எத்தனை குடும்பங்கள் இன்றைக்கு நீங்க வாரத்துக்கு ஒரு நாளாவது உபவாசம் இருந்து மற்ற குடும்பங்களாக ஜெபிக்கிறீங்க? ஆராய்ந்து நீங்க தேசத்தில் அழிந்து போகிற ஜனங்களுக்கா, இல்ல உங்கள் குடும்பத்துல பக்கத்துல அக்கத்துல யாரோ ஒரு போராட்டத்துல பிரச்சனை இருக்கிறவங்க நீங்க குடும்பத்தோடு உட்கார்ந்து அமர்ந்து நீங்க ஜெபித்து இருக்கிறீங்க. அல்லேலூயா, நீங்க ஜெபிக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். நீ மற்றவர்களுக்காக கர்த்தரிடத்தில் பரிந்து பேசுகிற போராடுகிற ஒரு போராளியாய் கர்த்தர் உங்களை பார்க்க விரும்புகிறார். ஒரு சேனைகளாய் பார்க்க உங்களை கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா, திறப்பில் நிற்கிறவராய் கர்த்தர் உங்களை பார்க்க விரும்புகிறார். அல்லேலூயா, இதற்காகவே ஒரு கர்த்தர் நம்மை கர்த்தர் ரட்சித்து இருக்கிறார். அல்லேலூயா, நாம் மற்றவர்கள் ரட்சிப்பு கொடுக்கும்படியாய் ரட்சித்து ரட்சிப்பின் சந்தோஷத்தை மற்றவருக்கு கொடுக்கும்படியாய் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். ரட்சிப்பின் சந்தோஷம் உங்களுக்கு இருந்தா, ரட்சிப்பின் சந்தோஷம் நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, உங்களுக்கு நீங்க வச்சுக்க மாட்டீங்க, நீங்க மற்றவருக்கு கொடுப்பீங்க. அல்லேலூயா, நீங்கள் பெற்ற இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நீங்கள் மற்றவருக்கு கொடுக்கும்படியாய் உதாரணத்தை சொல்லலாம், ஒரு பொருள் வாங்கணும், ஒரு மிக்சியோ கிரைண்டரோ வாங்கணும். அந்த மிக்சியோ கிரைண்டர் வாங்கினா அது நல்லா வேலை செய்ய நம்ம என்ன பண்றோம், உடனே என்ன பண்றோம், பக்கத்துல இருக்கிற வீட்டில் போய் சொல்றோம், நான் மிக்சி வாங்கினேன், ஐயா நான் மிக்சி வாங்கினேன், காஞ்சின் மிக்சி ரொம்ப நல்லா வேலை செய்யுது, நல்லா கிரைண்ட் பண்ணுது, சட்னி சாப்பிட்டா அப்படியே சாப்பிடுதே தெரியல, முதல்லாம் சாப்பிட்டா அப்படியே தொண்டல் அடிக்கும், சட்னி ரொம்ப நைஸா கிரைண்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி மிக்சியை வாங்கின பொருள்களை நம்ம போய் என்ன பண்றோம், சொல்றோமா இல்லையா? மிக்சி ஆகட்டும், கிரைண்டர் ஆகட்டும், வாஷிங் மிஷின் ஆகட்டும், ஏதோ ஒரு பொருள் நீங்கள் வாங்கின ஒரு பொருள் உங்களுக்கு அந்த சந்தோஷத்தை கொடுக்கும் போது அந்த சந்தோஷத்தை நீ மற்றவருக்கு கொடுக்க எவ்வளவு நீங்க மகிழ்ச்சியாய் சொல்லுகிறீர்களோ அதை காட்டிலும் நீங்கள் பெற்ற இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்லுகிறீங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரட்சிப்பை கொடுத்தார். ஒரே பேரான பிதாவான தேவன் ஒரே பேரான குமாரனாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை எனக்காக இந்த பூமியில கொடுத்து மறிக்கும்படியாய் கொடுத்து எனக்கு ரட்சிப்பை கொடுத்த, இப்போ நான் ரட்சிக்கப்பட்ட பெரிய சந்தோஷத்துல நினைக்கிறேன். என் பாடுகள் நீக்கப்பட்டது, இந்த ரட்சிப்பின் சந்தோஷம் நீங்களும் பெற வேண்டும் சொல்லி எத்தனை பேர் ரட்சிப்பின் சந்தோஷம் இன்றைக்காக நம்ம சொல்லியிருக்கிறோமா? அல்லேலூயா, இன்றைக்கு
ஜெபிக்கிற குடும்பமாய் மாற வேண்டும். எனக்கு 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 குடும்பம் நம்ம ஜெபிக்கவே கூடாது. ஜெபிக்கிறது தப்பு கிடையாது. உங்கள் தேவையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க வேண்டுவதற்கு முன்பாகவே உங்கள் தேவைகள் என்னவென்று நினைப்பதற்கும் அதிகமாய் செய்கிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் நமக்கென்று ஜெபிக்காதபடி மற்றவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். ஆபிரகாம் தன் சகோதரன் பட்டத்தில் இருக்கிறதான தேவனிடத்தை பரிந்து பேச ஒரே 40 பேர் 30 பேர் 20 பேர் தான் இன்றைக்கு மற்றவர்களுக்கு ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நீங்கள் மற்றவர்களுக்கு ஜெபிக்கிற குடும்பமாய் இருக்க. இரண்டாவது பார்த்தோம். முதலாவது கீழ்ப்படிந்தார். இரண்டாவது பார்த்தோம் கீழ்ப்படிந்தார். இரண்டாவது எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிந்தார். இன்றைக்கு உங்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். உங்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னார். உங்கள் குடும்பங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். இன்றைக்கு ஒரு பொருத்தனை பண்ணுங்க. கர்த்தர் அதுக்காக தான் உங்களை ரட்சித்திருக்கிறார். நீங்க மற்றவர்களுக்கு இந்த நற்செய்தியை சொல்லும்படியாய் மற்றவர்களுக்கு இந்த நற்செய்தியை சொல்லும்படியாய் கர்த்தர் உங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்தார். நீங்கள் பெற்ற இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நீங்கள் உங்களுக்குள் வைத்துக் கொள்ளாதபடி எப்படி ஒரு அழிவுள்ள ஒரு பொருளை நீங்க எடுத்து போய் மற்றவருக்கு எப்படி நீங்க அடையாளம் காட்டுகிற சந்தோஷத்தை அதை கிறிஸ்தவப்படுத்துகிறீர்களோ அதே போல கர்த்தரின் ரட்சிப்பின் சந்தோஷத்தை நீங்கள் மற்றவருக்கு கொடுக்க முடியாது. குடும்பங்களை கர்த்தர் குடும்பங்களை தீமைக்கு விலக்கி காப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லா பொல்லாப்புக்கும் விலக்கி காப்பார். கர்த்தர் குடும்பங்களை சகல நன்மையினாலே நிரப்பி அவர் ஆசீர்வதிக்கிறது. கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறார். இரண்டாவது தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் விட்டு நீக்கும் போது மூன்றாவது மற்றவர்களுக்காய் அவராக மற்றவர்களுக்காய் பரிதபிச்சது போல மற்றவர்களுக்காய் ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்ம குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறது. அநேக நல்ல குவாலிட்டிஸ் கர்த்தர் குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறது. கர்த்தர் குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறது. குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் சொல்லி கீழ்ப்படிக்கிற இரண்டாவது கர்த்தருக்கு பிரியமில்லாத வாழ்க்கையில் எதெல்லாம் இருக்கிறதோ நீக்கப்பட வேண்டும். மூன்றாவது மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறதா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. மற்றும் ஆபிரகாம் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தரை ஆராதிக்கிறதா இருந்தார். கர்த்தரை தொழுது கொள்வராக இருந்தார். ஹல்லேலூயா. குடும்பங்கள் கூட கர்த்தரை அதிகமாக தொழுது கொள்வார். ஒரு வீட்டில் அதிகமாக கர்த்தரை துதிக்கிற குடும்பமாக இருக்க வேண்டும். ஒரு குடும்பம் அதிகமாக ஸ்தோத்திரிக்கிற குடும்பமாக இருக்க வேண்டும். ஒரு குடும்பத்தில் எப்பவுமே அதிகமான ஜெப ஜீவிகள் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தரை ஆராதிக்கிற குடும்பமாக இருக்கும்போது குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. ஆபிரகாம் கர்த்தரை தொழுது கொள்வராக இருந்தார். ஹல்லேலூயா. காலையில் இன்னும் அநேக நல்ல குவாலிட்டிஸ் அவருக்கு இருந்தபடினால் கர்த்தர் ஆபிரகாமை அளவில்லாமல் ஆசீர்வதித்தார். இந்த தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் சொன்னால் நீங்களும் குடும்பங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் சொன்னால் உங்கள் குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் இதெல்லாம் நீங்கள் செய்யும் போது கர்த்தர் குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. கூட ஆபிரகாம் தேவன், ஈசாக்கு தேவன், யாக்கோபின் தேவன் என்று சொல்லி வெளிப்படுத்தும் போது இப்போது அவ்வளவாய் ஆபிரகாம் இருந்த கீழ்ப்படிதல், ஆபிரகாம் இருந்த ஜெபஜீவி போல, ஆபிரகாம் இருந்து ஆராதிக்கிற அந்த தயவு போல சபையின் குடும்பங்களில் இருக்க முடியாத வச்சிருக்கிறோம். இந்த காலையில் ஆண்டவரே சபையின் குடும்பங்களை உடைய கருத்தில் ஒப்படுவோம். 6வது மாதத்தின் ஜூன் மாதம் முழுவதும் கர்த்தாவே சபையின் குடும்பங்களை சகல நன்மையினாலே நீ ஆசீர்வதிக்க முடியாத ஜெபி இதோ ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம் என்று சொன்ன கர்த்தாவே காலை வேளைகள் சபையின் ஒவ்வொரு குடும்பத்தையும்
இந்த சிலுவையின் வல்லமைகள் தருகிறேன். இந்த மாதம் முழுவதுமாய் கர்த்தாவே இந்த குடும்பங்களில் சகல நன்மையினால் உச்சிதமான கோதுமையினால போஷித்து சகல திருப்தியாக்க முடியாது போடுகிறேன். விரோதமாக எழுமுறை எந்த ஆயுதங்கள் வாய்க்காமல் போகட்டும். கஷ்டத்தோடு துக்கத்தோடு இருக்கிற கர்த்தர் எல்லா கஷ்டங்கள் நீக்கி சமாதானம் ஒரு வாழ்க்கை வாழ முடியும் கிருபை செய்கிறார்கள். விசேஷமா சமாதானம் எல்லாருக்கும் கர்த்தர் சமாதானம் கொடுப்பீராக. பலவீனம் இல்லாதவர்களுக்கு கர்த்தர் பலனை கொடுப்பீராக, சுகனை கொடுப்பீராக. கண்ணீரோடு இருப்பவர்களுக்கு கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றுகிறாங்க. மீண்டுமாய் காணுவரை கர்த்தரின் ரத்தம் உங்களை வீடு பாதுகாப்பதாக. விதமான சிலுவையின் மறைகள் ஒப்புடுகிறோம். சகல கிருபைக்குள் தொடர்ந்து நடத்துவீராக. இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. ஆமென். காலையிலே கூட கர்த்தர் நிச்சயமாவே குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நம் வாழ்க்கையில கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டு நல்ல அதிகமாக மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற ஒரு ஜீவனை வாழும்போது நம் குடும்பங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிக்க தேவன். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வாரத்தில் நம் கர்த்தர் சமூகத்தில் உங்களை காண்பதை நான் விசுவாசிக்கிறேன். அதுவரை கர்த்தர் உங்களை சகல கிருபைக்குள்ள பாதுகாப்போடு உங்களை எடுத்துறாங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். May God bless you all. Hallelujah. Amen. Amen. Amen.